என்ன? So welcome, எல்லாரும் வந்து ரெடி ஆயாச்சா? So நம்ம 9th standard பசங்க, are you guys ready for the session? நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Come on. இன்னைக்கு நம்ம செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கிளாஸ் 9th கால டாப் 50 questions. டாப் 50 questions தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Are you guys ready? Are you guys ready? லேட்டா கரெக்டா வந்துட்டேன்டா. எல்லா 9th standard பசங்களும் நான் இருக்கேன் மேம், ஐ ஆம் பிரசன்ட் மேம்னு சொல்லிட்டு உன் பேரை போட்டு உன்னோட பிரசன்ட் போடுங்க பார்க்கலாம். ஹலோ 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 ஹலோடா, ஹலோ ஹலோ கைஸ், ஹலோ டார்க் டெவில் டே. உன் பேர் என்னடா? வாட் இஸ் யுவர் நேம்? ஹலோ மாலினி, மாலினி இங்க வந்துட்டீங்களா? ஹலோ ஜாரா, எப்படி இருக்கீங்க ஜாரா? ரொம்ப நாள் ஆச்சு ஜாராவை பார்த்து. ஹலோ கல்வி டீம். டே உன் பேரை மறந்துட்டேன், பவதாரணியா? இல்லையே, கரெக்டா எப்படோனோ. எல்லாருக்குமே ஒரு பெரிய குடி. நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப நேரம் கழிச்சு நான் வந்து மீட் பண்றேன். இப்போ நம்மளோட தெரி பேட்ச் பசங்க கிட்ட பேசிட்டு வந்தேன். அங்க மாலினியை நான் பார்க்கவே இல்லை. என்னாச்சு மாலினி, அங்க வரலையா? அங்க வரல. கீர்த்திவாசன், கீர்த்தி வாசு பிரசன்ட், ஜாரா பிரசன்ட், 10th ஸ்டாண்டர்ட் பசங்க, தமிழினி பிரசன்ட், வனிஷா பிரசன்ட், ராகுல் பிரசன்ட், ஹலோ உஷா சுந்தரன். எல்லாரும் யார் யார் 9th ஸ்டாண்டர்ட் பசங்களாம் டக்கு 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 டக்குன்னு பேரை போட்டு பிரசன்ட் போடுங்க. ஹலோ சுபா, சுகமானு சுகமானு. ஓகே, ஸோ சூப்பர்டா. இதே எனக்கு தெரியும், நம்ம பசங்க 9th ஸ்டாண்டர்ட் பசங்களோட எனர்ஜி இந்த லெவலில் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு போல் இல்லைடா, டாப் 50 questions. ஓகே, இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, 1.5 மணி நேரம் தான் மேக்ஸிமம். நான் 9 o'clock முன்னாடியே முடிச்சிடுவேன். ஓகே, எக்ஸைட்டட் ஃபார் திஸ் கிளாஸா? Hello, Swarna present, Vimalan present. Okay, very good, very good. Okay, so how was the Josh? How was the Josh? என்ன மேம் சொல்றீங்க? புரியாத லாங்குவேஜ்ல என்னமோ சொல்றீங்க. How was the Josh அப்படின்னா, ஓகே, உன்னோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு? இந்த அமரன் படத்துலலாம் பார்த்தனா, இந்த மிலிட்டரியில சோல்ஜர்ஸ் வந்து கேப்டன் வந்து மோட்டிவேட் பண்ணிருக்கு. How was the Josh? உன்னோட எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஹை சார், அதாவது ஹையா இருக்கு சார், ஜாஸ்தியா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நானும் வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். ஹவ் இஸ் தி ஜாஷ் பசங்களா அப்படின்னு கேட்டா நீ வந்து என்ன சொல்லணும்? ஹை மேம் அப்படின்னு சொல்லணும். எக்ஸைட்டடா. 1 மார்க் இல்லடா, 1 மார்க்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நோ இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. 1 மார்க்னாவே இம்பார்ட்டன்ட் தான். எல்லா 1 மார்க்கும் இம்பார்ட்டன்ட். சரியா? ஆப் ஓப்பன் ஆகலை மேம், அதனால ஹரிணி மேம் சொன்னாங்க ஒன்றும் ஆகாது, நாளைக்கு சரியாயிடும்னு சொன்னாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சயின்ஸ் கிளாஸ், சாரி ஐஷி மேம். ஏய் இப்போ இதானே சொல்கிறேன் மாலினி. ஆக்சுவலாக 6:15க்கு திரும்ப நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ வந்து மிஸ் பண்ணிட்டேன். ரேட்டிங் கொடுத்துருங்க. நாளைக்கு சோஷியல் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் எக்ஸாமா? ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேடா உஷா சுந்தரம். ஓகே, ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா எல்லாரும் டக்கு டக்கு டக் டக்குன்னு சாட்ல வந்து ஒரு பிங்க் ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். டக் டக்குன்னு நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் பசங்களா, நம்ம 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எப்போ, அதில் போர்ஷன்ஸ் எப்போ, ஃபார்முலா ஷீட், இந்த மாதிரி என்ன அப்டேட் வேணும்னாலும் உனக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உனக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்துடும். ஓகே, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 9th தெரி பேட்ச் இன்னும் இல்லை, 9th தான் நம்ம யூடியூப்ல சும்மா கடகடன்னு போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ யூ கைஸ் ரெடி? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், சோஷியல் அண்ட் மேக்ஸ் ஆல் வெரி பெஸ்ட். ஓகே, வெரி வெரி குட். எல்லாம் பயங்கர எனர்ஜிட்டிக்கா இருக்கீங்க. absolutely very very hats off to your energy. ஓகே, அண்ட் எல்லாருமே எனக்காக நீ வந்து ஒரு என்ன ப்ராமிஸ் பண்ணணும்? ஒரு பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்க. எனக்காக எல்லாருமே, எனக்காக இல்லை, இது உனக்காகவும் கூட, எல்லாருமே வந்து எண்ட் ஆஃப் த செஷன் வரையும் ஃபுல்லாகவே வந்து பாருங்க. ஏன்னா இந்த ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணாவே உனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா 1.5 மணி நேரத்தில் நம்ம உன்னோட மிட் டேர்முக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம். ஓகே, அண்ட் எல்லாரும் பசங்களா உங்களோட சயின்ஸ் எக்ஸாம் 9th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்க. எல்லாரும் உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா இல்லையா? ஏன்னா ஒரு கரெக்டான டைம்ல நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் லாஸ்ட் மினிட் மேரத்தான் போயாச்சு. ஓகே, அதில் நான் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பேன். இதில் அதை விட ஷார்ட்டாக 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதை படித்தா நீ சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஓகே, பிங்க் ஹார்ட் போட்டாச்சா? ஓகே, வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணியாச்சா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் வந்து பார்க்க போகிறோம் எக்ஸப்ட் த 1 மார்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணுறீங்களா? இல்லையா? செந்தில் முருகன் ப்ராமிஸ் பண்ண மாட்டீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன் பண்ண மாட்டீங்க?
அப்ப நம்ம முடிச்சிடலாமா? நம்ம ஃபோக்கஸ் மோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபோக்கஸ் மோட ஆன் பண்ணிடலாமா? எஸ் மேம், ஆன் பண்ணிடலாம்னு சொல்லு. எஸ். இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு மேம்? எனக்கு அப்படி மண்டை வெடிக்குது. செம்மையா போச்சு செஷனு. நீ தான் மிஸ் பண்ணிட்ட. போடா மாலினி. வென் ஸ்டார்ட்? இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. 7:40 தான் ஸ்டார்ட் ஆச்சு. கவலைப்படாது. பிங்கி ப்ராமிஸா? சயின்ஸ் எக்ஸாம் ஃபினிஷ்டா? சில பேருக்கு ஃபினிஷ்டு, நிறைய பேருக்கு இல்ல. அப்ப கண்டிப்பா இந்த செஷன் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நான் ஒவ்வொரு சாப்டர் வைஸா நான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? சயின்ஸ் எக்ஸாம் இல்லையா? அப்போ ஓகேடா. ஒவ்வொரு சாப்டர் முடிச்சோடனே இந்த சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா நீ என்ன பண்ணும்? புரிஞ்சிச்சு மேம் அப்படின்றத நீ எனக்கு ஒரு எமோஜியா நீ சொல்லணும். ஸோ நீ எந்த எமோஜி போடலாம் அப்படின்னா, இந்த ரெட் ஹார்ட்ல அப்படியே ஃபயர் பத்திக்கும் பார்த்தியா? ரெட் ஹார்ட்ல ஒரு ஃபயர் பத்திக்கும்ல, அந்த எமோஜி போடு. இப்போ கீதம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓகே மேம், எனக்கு செம்மையா புரிஞ்சிச்சு இந்த சாப்டர்ல இருக்கிற கொஸ்டின் அப்படின்னா, யூ ஹாவ் டு புட் தட் ரெட் ஹார்ட் வித் தட் எனர்ஜி. ஓகே, அதை போட்டிங்கன்னா அவாடா பசங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருப்பேன். ஓகே ஓகே. 8th standard important question and 9th standard important question நான் போட்டேன்டா. என்ன பண்றது மாலினி? ஓகே, so first question என்ன? Define measurement. என்னது? Define measurement. Okay, so measurement is the process of comparison of the given physical quantity with the unknown standard quantity of the same nature. Okay, for example, நான் இந்த போர்டோட length கண்டுபிடிக்கணும். இந்த போர்டோட length எனக்கு தெரியுமா? தெரியாது. So this is unknown physical quantity. ஆனா இந்த போர்டோட length கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு டேப் யூஸ் பண்ணுவேன். டேப்போட மெஷர்மெண்ட் எனக்கு தெரியும்ல, டேப்போட அளவு எனக்கு தெரியும்ல, அதோட அளவு எனக்கு தெரியும். ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அதை வச்சு நான் ஒரு அன்னோன் குவான்டிட்டியோட டைமென்ஷன் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, ஸோ அப்போ அதை தான் நான் என்ன சொல்லுவேன்? ஐ கால் திஸ் ஆஸ் மெஷர்மெண்ட். அளக்குறதுன்னு சொல்றேன். அளக்குறதுனா என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு அன்னோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷனை நோன் ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அதுதான் நான் மெஷர்மெண்ட்னு சொல்லுவேன். புரியுதா? அவ்வளவுதான் மெஷர்மெண்ட். டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னா என்ன? Unit is a quantity of a constant magnitude which is used to measure the magnitudes of other quantities of the same nature. Okay, நல்லா கவனிங்க. ஓகே, நல்லா கவனிங்க. எப்பயுமே இந்த மாதிரி டெஃபினிஷன் எதையுமே நீ மாத்தி எழுதக்கூடாது. ஓகே, PT2 exam come 30 days CBSE full revision portion. கண்டிப்பா CBSE செஷன் இந்த வீக் நான் சாட்டர்டே ஃப்ரைடே எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ யூனிட்னா என்னடா பசங்களா? யூனிட்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1000 grams is equal to 1 kilogram. ஓகே, ஸோ இந்த 1 kilogram தான் நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்டா வச்சுக்கிறேன். இப்போ இந்த 1 கிலோகிராம் நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்டா வச்சுட்டு எனக்கு ஒரு அன்னோன் குவான்டிட்டி அவ்வளோ மாஸ் இருக்கு. அந்த மாஸோட இது என்னன்னு கேட்டா நான் ஒரு 5 கிலோகிராம் 6 கிலோகிராம்னு சொல்லிட்டு இந்த கிலோகிராம் வச்சுதான் நான் அந்த பெரிய பெரிய குவான்டிட்டியோட அளவை நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஒரு யூனிட் ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூவை நான் ஸ்டாண்டர்டா எடுத்து அதை வச்சு நான் அன்னோன் குவான்டிட்டிஸோட வேல்யூஸ் நான் சொல்றேன் அப்படின்னா அதுதான் நான் யூனிட் அப்படின்னு சொல்றேன். யாராச்சும் என்ன கேட்டாங்களா? தெரிய பேட்ச்ல நான் தான்டா கேட்டேன் மாலினி. ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. கண்டிப்பா யுவராஜ் நான் சிபிஎஸ்சி செஷன் எடுத்துட்டு வரேன். அண்ட் நீங்க நம்மளோட ஒன் ஷாட் செஷன்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேயா? ஓகே, ஸோ யூனிட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் அ கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட். என்னது? ஒரு குவான்டிட்டி ஆஃப் அ கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட். ஒரு ஃபிக்ஸட் யூனிட், ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 grams நம்ம ஃபிக்ஸடா எடுத்துக்கிறோம். அதை நம்ம ஃபிக்ஸடா எடுத்துட்டு நம்ம மற்ற பாடியோட மாஸை நான் இதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா அதுதான் நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்னு சொல்றேன். ஓகே, சோஷியல் படிக்கிறியா? பட் சயின்ஸை படிச்சுட்டு போங்க. ஓகே, எஸ்ஐ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எஸ்ஐ சிஸ்டம்? எஸ்ஐ சிஸ்டமோட ஃபுல் ஃபார்ம் என்ன? எஸ்ஐ அப்படின்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் மேம். ஆனால் எஸ் தானே மேம் முன்னாடி வருது. ஆனால் நீங்கள் ஐயா முன்னாடி போடுறீங்க. சிஸ்டம் இன்டர்நேஷனலே அப்படின்ற வேர்டு தான் ஆக்சுவலாக. ஓகே, பட் ஆனால் அது வேற லாங்குவேஜில் இங்கிலீஷில் சொல்கிறப்ப இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் அதோட ஃபுல் ஃபார்ம். சரியா? தியேட்டர் போலடா, கேன்சல் பண்ணிட்டோம்டா டிக்கெட். அது ஒரு பெரிய கதை, விடுங்க.
ஓகே, டிஃபைன் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ். ஆக்சுவலாக நேற்று ஜனநாயகன் நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 9 மணிக்கு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம். ஆனால் டூ யூ நோ வாட் ஹேப்பன்? அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டு கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு டவுட் சால்விங்லாம் உங்களுக்கு முடிச்சுட்டு போயிட்டு வீட்டுக்கு போக செம்ம லேட் ஆயிடுச்சு. அதனால் காலையில் எந்திரிக்க முடியாது அப்படின்ற காரணங்களால் நாங்கள் வந்து அந்த செஷன் படத்துக்கு போல கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எனி டிவைஸ் அப்படின்னா என்ன? The smallest length, என்னது? The smallest length which can be measured by meter scale is called least count. ஒரு மீட்டர் ஸ்கேல்ல மினிமம் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதில் மெஷர் பண்ண முடியும், அதுதான் நான் என்ன சொல்லுவேன், நான் லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு ஸ்கேல் இருக்கு பார்த்தியா, உன்னோட பென்சில் பாக்ஸ்குள்ள ஸ்கேல் இருக்கா, அந்த ஸ்கேலில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குமா, அதில் மினிமம் எதோட சைஸை நான் கண்டுபிடிக்கலாம், 1 மில்லிமீட்டர் சைஸில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸை நான் அதோட சைஸை நான் கண்டுபிடிப்பேன். அதுக்கு கீழே இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோட சைஸ் நான் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது ஸ்டார்டிங்கே எனக்கு 1 மில்லிமீட்டர் தான். ஓகே, ஸோ மினிமம் அந்த மீட்டர் ஸ்கேலில், அந்த ஸ்கேலில் நான் எவ்வளோ மெஷர் பண்ணலாம், 1 மில்லிமீட்டர்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அதுதான் நான் என்ன சொல்லுவேன், ஐ கால் திஸ் அஸ் லீஸ்ட் கவுண்ட். ஓகே, வாட் டு ஐ கால், அதுதான் நான் லீஸ்ட் கவுண்ட் சொல்லுவேன். ஸோ லீஸ்ட் கவுண்ட்ன்றது ஒரு மீட்டர் ஸ்கேல் மினிமம் எவ்வளோ சைஸை மெஷர் பண்ணும், அதுதான் நான் லீஸ்ட் கவுண்ட்னு சொல்லுவேன். ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ், okay, the smallest length which can be measured by meter scale is called least count. So ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு least count கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஃபார்முலா தேவை. Okay, least count of instrument is equal to value of one main scale division divided by total number of vernier scale division. Okay, value of one main scale division divided by total number of vernier scale division. நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமா? ஓகே, மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டாச்சு. மில்டன் ராஜ்வன் நம்மளோட வீடியோ செக்ஷன்ல போய் பாருங்க. 8th ஸ்டாண்டர்ட் லைவ் நான் எடுத்துட்டு வரேன், கவலைப்படாதீங்க. என்ன கேக்குறீங்க? டெய்லி ஃபேக்ட்ஸ் என்னமோ கேக்குறாங்க. என்ன சொல்லுங்க. ஓகே, அண்ட் நிறைய பேர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா யாரும் ப்ராமிஸை காப்பாத்துற மாதிரி இல்ல. நான் ஒன்று மறந்துட்டேனா, என்னன்னு கண்டுபிடிக்கணுமா தெரியலையடா. அண்ட் எல்லாரும் இந்த செஷன் முடிஞ்சோடனே கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லாம போயிடாதீங்க, சரியா? வணக்கம் சென்வா. ஓகே, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நீ எப்படி வந்து கண்டுபிடிப்ப? தேர் இஸ் அ ஃபார்முலா, நல்லா மண்ணில் ஏற்றிக்கோங்க. வேல்யூ ஆஃப் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன், ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, அண்ட் லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு பிச் பை நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன். இது ஸ்க்ரூ கேஜ்ல. ஓகேயா, புரியுதா? ஓகே, நம்ம கணிக்காவா வந்துட்டீங்களா? கிளாஸ் 11 and 12 சிபிஎஸ்சி அவைலபிளா இருக்கு சம்யுக்தா. பிடபிள்யூ தமிழ்நாடு 11 and 12 போய் பாருங்க. கணிகா எப்படி இருக்கீங்க? ஓகே, so can you find the diameter of a thin wire of length 2 meter using the ruler from your instrument box? என்னது, நம்ம லென்த் 2 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வயர், என்னது 2 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வயரோட டயாமீட்டர். ஐயோ கணிகா வேற லெவல், நீங்க பயங்கரமா யோசிக்கிறீங்க. கரெக்ட், ஆமா, எஸ். ஹலோ கிருபா, வந்தாச்சா? நான் முன்னதாண்டா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன், என்னடா நம்மளோட ரெகுலர் பையன் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். வந்தாச்சு நம்ம கிருபா. ஓகே, ஹலோ ஷர்மிலி. எஸ், ரோஸ் மில்க். இப்போ கூட நான் சொன்னேன், என்னடா நம்ம மாலினியை காணோம், அவள் தான் ரோஸ் மில்க்னு சொல்லுவாளே அப்படின்னு சொன்னால், அதுக்கு பதிலாக உன்னோட ரோலை இன்னொரு பொண்ணு எடுத்துக்கிட்டா ஆக்சுவலாக. ஓகே, அதனால் மிஸ் பண்ணாமல் வாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு வயர். ஓகே, அந்த வயரோட டயாமீட்டர்னா என்ன மேம்? நீ அந்த வயரை வந்து கட் பண்ணுறேன்னு வையேன், கட் பண்ணனா நீ இப்படி பார்த்தேன்னு வையேன், வயர் இப்படி இருக்குமா, ரவுண்டாக இருக்குமா, அதோட டயாமீட்டர் கேட்குறாங்க மேம். வயரே முட்டு உண்டு, அதோட டயாமீட்டர் நான் எப்படி மேம் கண்டுபிடிப்பேன், அதான் கேட்குறாங்க. அதுவும் நீ வந்து இந்த உன்னோட ஸ்கேலை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதோட டயாமீட்டர் மில்லிமீட்டருக்கும் கீழே இருக்கும், 1 மில்லிமீட்டருக்கு கீழே இருக்கும்.
இல்லையா? 1 மில்லிமீட்டர் தான் மினிமம் நம்ம வந்து ஸ்கேலால மெஷர் பண்ண முடியும். 1 மில்லிமீட்டருக்கு கீழே நம்மளால மெஷர் பண்ண முடியுமா? ஸ்கேலை வச்சே முடியாது. அதுக்கு வேற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. புரியுதா? சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? ஓ! ஓகே, ஓகே. சொல்லுங்க கிருபா, சொல்லுங்கடா. எஸ், எஸ், எஸ். எனக்கு தெரியுது. என்ன வாட் டேவா? ஓகே. ஸோ நம்மனால டயாமீட்டர் ஆஃப் தின் வயர் நம்ம ரூலர் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ரைட் த ரூல்ஸ் தட் ஆர் ஃபாலோட் இன் ரைட்டிங் த சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இன் எஸ்ஐ சிஸ்டம். எஸ்ஐ சிஸ்டம்ல நம்ம சிம்பிள்ஸ் எழுதுறப்ப சில ரூல்ஸ்லாம் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். எஸ் மாலினி, அதை போய் நீங்க கேளுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுங்க மேம். திவ்யா, ஆல்ரெடி சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உனக்கு செஷனே போயாச்சு திவ்யா. நீ நம்மளோட லைவ் செஷன் எடுத்துட்டு போய் பாருங்க. தெரி பேட்ச்னா என்ன? தெரி பேட்ச் அப்படின்னா நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு அவங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லியுமே அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஸ்பெஷல் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில். அதான் நம்மளோட தெரி பேட்ச். ஓகே ஓகே யுவராஜ், ஓகேடா. நிறைய பேரை காணுமே, எல்லாரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க. ஸோ ரூல்ஸ் தட் ஆர் ஃபாலோட் இன் ரைட்டிங் த சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இன் எஸ்ஐ சிஸ்டம். எஸ்ஐ சிஸ்டம்ல யூனிட்ஸ் நீ எப்படி எழுதுவ? ஹலோ ராஜலிங்கம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் ரிட்டன் இன் லோவர் கேஸ். என்னது? சில யூனிட்ஸோட பேர் வந்து சயின்டிஸ்ட் பேர்ல இருக்குமா? நியூட்டன், ஹென்ரி, பாஸ்கல். ஸோ இந்த யூனிட்ஸை நீ ஃபுல் நேமோட எழுதுற அப்படின்னா அதுல நீ எல்லா லெட்டர்ஸுமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். என்னது? அதில் எல்லாமே நீ ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். சரியா? நீ 10th ஸ்டாண்டர்டாக இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். 9th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இன்னும் நம்ம பேட்ச் எதுவும் லான்ச் பண்ணல. பட் நிறைய பசங்க நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஓகே சரியா? ஸோ யூனிட்ஸ் நேம்ட் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் ரிட்டன் இன் லோவர் கேஸ். ஓகே. ஸோ ஜூல், கெல்வின், நியூட்டன் இது எல்லாமே எனக்கு சயின்டிஸ்டோட நேம் அதான் யூனிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதோட யூனிட்டை ஃபுல் நேம் எழுதுறப்ப எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதணும். Okay, and next என்ன? Symbols for the units are always written in lower case. Okay, okay, okay. And அதே மாதிரி யூஸ்வலா நீ யூனிட்ஸோட சிம்பிள் எழுதுற மாஸ், கேஜி, செகண்ட் இந்த மாதிரி எழுதுறனா அதோட யூனிட்டுமே நீ எப்படி எழுதணும்? அதோட யூனிட்டுமே நீ ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். மாஸுக்கு நீ கேபிட்டல் எம் போடக்கூடாது, செகண்டுக்கு நீ கேபிட்டல் எஸ் போடக்கூடாது, கேஜிக்கு கேப்ஸ் ஜீனி இப்படிலாம் எழுதுனா தப்பு. ஓகே. ஸோ யூனிட்டோட சிம்பிள் எப்பயுமே நீ ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எழுதணும். ஆனா ஆனா இதுலயுமே ஒரு என்னது என்னடா ஐயோ போச்சுடா, அந்த வார்த்தையே எனக்கு வந்து வளருது. என்னது? என்னதுடா? சூப்பர் சூப்பர் திவ்யா. என்னதுடா? அந்த வார்த்தையே மறந்து போயிட்டேன்டா நான் இங்கிலீஷ்ல. பாத்தீங்களா? யூஸ்வலா சிம்பிள்ஸோட லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பா இதை மட்டும் படிச்சா போதும் 9th ஸ்டாண்டர்ட் பசங்க. கண்டிப்பா. யூ எக்ஸப்ஷன். அப்பாடா. ஓகே. எக்ஸப்ஷன். ஓகே ஓகே. இந்த வீடியோல ப்ராப்ளம்ஸும் இருக்கு. சரியா? ஸோ அதனால லாஸ்ட் மினிட் ரிவிஷன் மேரத்தான் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் கூட போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. ஓகே ஓகேடா. ஓகே, கண்டிப்பா மறக்க மாட்டேன் டெய்லி ஃபேக்ட்ஸ். ஓகே. எக்ஸப்ஷன் அதாவது யூஸ்வலா சிம்பிள்ஸோட இந்த யூனிட்ஸோட சிம்பிள் ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். ஆனா அந்த யூனிட் வந்து உனக்கு சயின்டிஸ்ட் நேமா இருந்துச்சு. எக்ஸ்பேஷன் இல்ல, எக்ஸப்ஷன். நம்ம மாலினி சொன்ன மாதிரி. ஓகே. ஸோ அதாவது யூனிட்டோட சிம்பிள் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் எழுதும். பட் அது சயின்டிஸ்ட் நேமா இருந்துச்சு அப்படின்னா
அதோட சிம்பிள் எப்படி எழுதணுமா? கேப்ஸ் லெட்டர்ல எழுதணும். கேப் லெட்டர்ஸ்ல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன், பாஸ்கல், ஹென்ரி, இது எல்லாமே சயின்டிஸ்ட் நேம். அது யூனிட்டோட ஃபுல் நேம் எழுதுறப்ப நீ வந்து ஃபுல்லுமே ஸ்மால் லெட்டர்லாம் எழுதலாம். ஆனா அதோட சிம்பிள் நீ எழுதுற அப்படின்னா அது எல்லாமே கேப்ஸ்ல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, செல்சியஸ், நியூட்டன், ஜூல், இது எல்லாமே பாரு அதோட சிம்பிள் எல்லாமே கேப்ஸ்ல இருக்கு. இதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகே, இதை மண்டையில நல்லா ஏத்திக்கோங்க. ஓகே, எக்ஸெப்ஷன் பாத்தியா, அதான் வந்து வாய் உளறதுன்றாங்க. ஓகே, சிம்பிள்ஸ் ஆர் நாட் ஃபாலோட் பை ஃபுல் ஸ்டாப். அண்ட் இன்னொரு விஷயம், சிம்பிள்ஸ்க்கு அப்புறம் நியூட்டன், ஹென்ரின்னு எழுதுனதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடாது. அது யூஸ்வலா நம்மளுக்கு ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணாதீங்க. எப்பயுமே சிம்பிள் எழுதுறப்ப அதாவது சென்டிமீட்டர், நியூட்டன், ஜூல் அப்படின்னு எழுதுறப்ப பக்கத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது. வச்சா அது தப்பு. அண்ட் அடுத்த விஷயம், சிம்பிள்ஸ் ஆர் நெவர் ரிட்டன் இன் ப்ளூரல். மேம் 100 கிலோகிராம் கேஜிஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. 100 என்னதான் நீ நிறைய 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 வெயிட் சொன்னாலும் கேஜிஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கேஜி தான். 100 கேஜி, 500 கேஜி, 250 கேஜி, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. எஸ் கிருபா ஸ்ரீ, ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த லாஸ்ட் மினிட் மேரத்தான்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். அதுல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 15 தான் நான் இங்க வந்து சொல்றேன். ஸோ அதனால உனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, 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 புரியுதா? ஓகே, ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் என்ன? அடுத்த கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். ஓகே, இது அடிக்கடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் வாட் ஆர் த டிஃபரன்சஸ்? மாஸ்னா என்ன பார்த்தோன்னா, மாஸ் இஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஆனால் வெயிட் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. என்ன மேம் டிரைவ்டு குவான்டிட்டி? டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னா அந்த குவான்டிட்டியை நீ எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நீ இன்னும் 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை யூஸ் பண்ணுவ. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு நீ ஒரு குவான்டிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ற அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகே, நியூ ஸ்டூடெண்டா? வெரி குட், வெல்கம் வெல்கம் டு எஸ் நம்ம சேனல். ஓகே, ஸோ மாஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஆனால் வெயிட் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. ஓகே, மாஸுக்கு பார்த்தோன்னா எனக்கு வெறும் நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். மாஸுக்கு வெறும் நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். சரியா? ஸோ மாஸ் ஹேஸ் மேக்னிடியூட் ஒன்லி. ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, ஆனால் வெயிட் பார்த்தோன்னா இட் ஹேஸ் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். என்னது? மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அண்ட் அதே மாதிரி மாஸ்ன்றது ஒரு பாடியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்கு, அந்த பாடியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இருக்கு அதை சொல்றது தான் மாஸ். ஆனால் வெயிட்ன்றது அப்படி இல்லை. எவ்வளோ மேட்டர் இருக்குன்னு சொல்றது வெயிட் கிடையாது. வெயிட்ன்றது இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இந்த எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே வந்து அதை நோக்கி, பூமியை நோக்கி ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, அதான் கிராவிட்டின்னு சொல்லுவோம். இந்த கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்ட் ஆப்போசிட்ல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம வெயிட்னு சொல்றோம். மேம் என்ன பண்ணணும்? ஹலோ அசோக் குமாரன். அசோக் குமார் என்ன கேக்குறீங்கடா? இன்னும் எனக்கு புரியலையேடா. ஓகே, எஸ் சிபிஎஸ்சிக்கும் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் ஜோதி. நீங்க நம்ம வீடியோஸ் லைவ் செஷன்ஸ்லாம் போய் பாருங்க. சிபிஎஸ்சிக்கு தனியா இருக்கு. ஓகே, அண்ட் மாஸ் பார்த்தனா எங்க போனாலும் சரி, மாஸ் நீ நிலாக்கு போனாலும் சரி, வேற பிளானட்டுக்கு போனாலும் சரி, வேற கிரகத்துக்கு போனாலும், எங்க போனாலும் சரி, நீங்க இருக்கிற மாஸ் தான் அங்கேயும் இருக்கும். ஏன்னா மாஸ் ரிமைன்ஸ் சேம். ஆனா வெயிட் அப்படி கிடையாது. ஓகே, வெயிட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஓகே, அண்ட் மாஸ் இஸ் மெஷர்ட் யூசிங் பிசிக்கல் பேலன்ஸ். மாஸ் மெஷர் பண்றதுக்கு we need physical balance. ஆனா வெயிட்டை மெஷர் பண்றதுக்கு we use spring balance. என்னது? வெயிட்டை யூஸ் பண்றதுக்கு we use spring balance. ஓகே, அண்ட் மாஸோட யூனிட் என்ன? கிலோகிராம். அண்ட் வெயிட்டோட யூனிட் என்ன? நியூட்டன். ஓகே, புரிஞ்சுதா? யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? நீ ஜூபிட்டர் கூட போ, எங்க போனாலும் எனக்கு மாஸ் சேம் தான். ஆனா வெயிட் இங்க நீ வந்து இத்தனை நியூட்டன்ல இருக்கே அப்படின்னா 40 நியூட்டன்னா நீ மூணுல வேற நியூட்டனா இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன நீ இவ்வளோ வெயிட்டா இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் இங்கதான் இவ்வளோ வெயிட், நான் வந்து நிலால எவ்வளோ வெயிட்னு தெரியுமா, அங்க நான் கம்மி தான், அங்க ஜாஸ்தி தான், நீ வந்து ஈஸியா சொல்லிக்கலாம். ஓகே, எஸ் என் டீம்ல
நம்ம 10th ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் தெரி பேட்ச் கோர்ஸ் இருக்குடா பசங்களா. அது நம்ம பிசிக்ஸ் வால ஆப்ல இருக்கு. அதில் நீங்கள் தெரியும் தெரிஞ்சிங்கன்னா நம்ம பேட்ச் வரும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணுவியா? கண்டிப்பா டெய்லி ஃபேக்ட்ஸ். ஓகே ஓகே, புரிஞ்சுச்சா? எக்ஸ்பிளைன் a method to find the thickness of a hollow teacup. என்னது டீக்கப்போட ஹாலோனஸ். ஓகே, ஹாலோனஸ் கேட்கல, கொஸ்டினை நல்லா பாருங்க. டீக்கப்போட ஹாலோ டெப்த் கேட்கல, அந்த டீக்கப்போட ஒரு ஹாலோ டீக்கப். ஓகே, அது உள்ள எதுவும் ஊத்தல, அதான் ஹாலோ. ஊத்தலைன்னா கீழே பேஸ் இல்லை, மேலேயும் வந்து எதுவும் இல்லை, ஸோ ஓட்டை இருக்கு. ஓகே, இங்கே போட்டால் இங்கே கீழே விழுந்துடும், அதான் ஹாலோ டீக்கப்னு சொல்லுவோம். இந்த ஹாலோ டீக்கப்போட திக்னஸ் நீ ரேட் இட்ஸ் ஜஸ்ட் 999 தான். ஓகே, அதுவுமே வந்து ஆஃபர் போயிட்டு இருந்ததுனால இப்போ 1499. சூபாவா, சூப்பர் 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 சூப்பர். ஓகே, ஸோ இப்போ அந்த ஹாலோ டீக்கப்போட திக்னஸ் என்னது? ஓகே, ஹாலோ கப்போட திக்னஸ் நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதை நீ வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்? நீ வந்து ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியுமா? யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட் யூசிங் என்னது? நம்மளோட ஸ்கேல். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுறோம். மேம் வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணக்கூடாதா? வெர்னியர் கேலிப்பர் சப்போஸ் நீ அந்த டீக்கப்போட டெப்த்து, அந்த டீக்கப்போட டெப்த்து நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னா யூ கேன் யூஸ் வெர்னியர் கேலிப்பர். ஆனா இங்கே நீ என்ன யூஸ் பண்ணுற? இங்கே நீ வந்து ஸ்க்ரூ கேஜ். ஏன் மேம்? ஏன்னா நீ திக்னஸ் கண்டுபிடிக்க போறா, அது ரொம்ப 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 குட்டி. ஓகே, ஸோ அதை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு யூ யூஸ் ஸ்க்ரூ கேஜ். பவதாரணி வந்தாச்சா? வந்தாச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, அண்ட் இந்த கேங் எனக்கு அப்படி இருக்கணும், அதான் வந்து என்னோட சக்சஸ். ஹலோ முத்துப்பாண்டி, நிறைய பசங்க போயிட்டு வந்து இருக்கீங்க. ஓகே, இந்த கிவன் கப்பை நான் அந்த ஸ்க்ரூ கேஜ்க்கு நடுவில் இருக்கிற அந்த 2 ஸ்டட்டுக்குள்ள வைக்கிறேன். That screw using the ratchet arrangement is freely rotated until the given cup is held firmly but not tightly. ஓகே, இப்போ நான் பிட் ஸ்கேல் ரீடிங், மெயின் ஸ்கேல் ரீடிங் ரெண்டுமே நான் என்ன பண்ணுறேன்? நான் வந்து நோட் பண்ணுறேன். சரியா? ஓகே, ஸோ த ரீடிங்ஸ் ஆர் ரெக்கார்டட். இப்போ நான் அந்த திக்னஸ் ஆஃப் த கப்பை எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தோன்னா பிட் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் ஹெட் ஸ்கேல் ரீடிங் இன்டூ லீஸ்ட் கவுண்ட். இதான் ஃபார்முலா. இதை நீ ஒரு தடவை நீ கண்டுபிடிச்சா போதாது, அட்லீஸ்ட் உனக்கு ஆவரேஜா ஒரு 3 ரீடிங் ஆச்சும் தேவை. ஸோ 3 தடவை இந்த மாதிரி நீ வந்து ட்ரை பண்ணணும். என்னது? 3 தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணா மட்டும்தான் என்னது உன்னால ஆவரேஜா இந்த டீ கப்போட ஹாலோனஸ் திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ உன்னை கண்டுபிடிக்க ஆக்சுவலா சொல்லல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. என்னது? அவங்க மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க வந்து அந்த மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலடா. ஓகே, இந்த டீட்டெயிலுக்கு என்னோட கைடில் பாக்ஸ் போட்டு என்னமோ இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ வந்து இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, இந்த ஸ்டெப் 7 எழுதினாவே போதும். அண்ட் பாக்ஸில் வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா அப்சர்வேஷன்ஸ். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ரீடிங், ஓகே, விச் ஸ்கேல் ரீடிங் என்ன, அப்புறம் ஹெட் ஸ்கேல் ரீடிங் என்ன, கோஇன்சிடென்ஸ் என்ன, அப்புறம் லீஸ்ட் கவுண்ட் என்ன. ஐயோ போச்சுடா. அப்புறம் HK HSC இன்டு LC என்ன, அப்புறம் PSR பிளஸ் HSC இன்டு LC என்ன. ஓகே, அதான் வேல்யூஸ். அப்புறம் 3 வேல்யூ இந்த மாதிரி எடுப்பாங்க. அப்புறம் அதோட ஆவரேஜ் எடுத்தனா நீ திக்னஸ் கண்டுபிடிச்சு. அவ்வளவுதான், இந்த டேபிள் தான் போட்டிருப்பாங்க. ஓகேயா? 1 ரூபி காயின் கூட ஸ்க்ரூ கேஜ்ல தானே நம்ம மெஷர் பண்ண முடியும். எஸ் தமிழ்னி, அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கும் இதே தான் எழுதணும், அதுக்குமே இதே தான் எழுதணும். அதனால நான் ஒண்ணு மட்டும் எடுத்து உனக்கு வந்து சொல்லிட்டேன். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் an object weighing 98 நியூட்டன். என்னது? அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் 98 நியூட்டன் போட்டிருக்காங்க. ஓகே, அதோட மாஸ் என்ன? வாட் இஸ் த மாஸ்? ஸோ வெயிட்டோட ஃபார்முலா என்னது? வெயிட் இஸ் ஈக்குவல் டு mg. ஜியோட வேல்யூ தெரியுமா? ஜி என்னது? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஜி தெரியும்,
வெயிட் தெரியும். m நான் கண்டுபிடிச்சிடலாமா? m is equal to w by g. w என்ன? 98 by 9.8 which is 10 kg. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. இதை வச்சு எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கிளியரா? ஸோ இந்த சாப்டர் முடிந்து போய் விட்டது. பிளாஸ்ட் பிளாஸ்ட் யாரும் பிளாஸ்ட் போடுங்க பார்க்கலாம். இந்த சாப்டர் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சோ, சூப்பரா புரிஞ்சிச்சோ, பிளாஸ்ட் போடுங்க பார்க்கலாம். ஓகேடா, சூப்பர். ஓகே, அடுத்தது நம்மளோட மோஷன் சாப்டர் போயிடலாமா? அடுத்தது நம்ம மோஷன். ஓகே மேம், ஏன் அவ்வளவு புரியலையா? அடுத்தது என்ன? டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளான வித்தியாசம். டிஸ்டன்ஸ்னா என்ன? இப்ப நானு காடு, மலை, டோராவின் வீடு இந்த மாதிரி. இப்ப டோரா இங்க இருக்கா, டோரா வீட்டுல இருக்கா, டோரா வீட்டுல இருக்கா. அவ வந்து என்னது? அவ ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, அவ ஸ்கூலுக்கு போகணும். ஓகே, ஹலோ மங்கையர்கரசி, ஐ கேன் எப்படிடா உன்னை மறக்க முடியும்? 10th நாளைக்கு லைவ் சிபிஎஸ்சி பிடி இல்லடா. நம்ம தேர்ஸ்டே, இந்த ஃப்ரைடே தான் நம்ம சிபிஎஸ்சி செஷன் இருக்கு. 11th எப்போ? 11th 11th and 12th பிடபிள்யூ தமிழோட 11 and 12 ஒரு சேனல் இருக்கு. அதுல நீங்க 11 and 12 செஷன்ஸ் பார்க்கலாம். எஸ் முத்து நிவேதா. ஓகே, சோஷியல் ஆல்ரெடி செஷன் முடிஞ்சாச்சு. டைசி. ஓகே, ஸோ இப்போ நீ வந்து டோரா வந்து அவளோட வீட்டுக்கு போறான். அவ போறதுக்கு என்னது? காடு, மலை, காடு, மலை, அப்புறம் அவளோட ஸ்கூலு. காடு, மலை, அப்புறம் அவளோட ஸ்கூலு. இதான் வந்து டோராக்கு அந்த மேப் வந்து அதுக்கு வந்து என்ன சொல்லுது? இந்த வழியா நீ போ, இந்த ரூட்டு நீ போ அப்படின்னு சொல்லி மேப் வந்து என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு ரூட்டு போட்டு கொடுக்குது. ஸோ இந்த டோரா என்ன பண்ணுது? காடு, மலை, அப்புறம் டோராவோட ஸ்கூல். இதான் இந்த டிஸ்டன்ஸ்ல, இந்த ரூட்ல நம்மளோட டோரா போகுது. ஓகே, கரசி உங்க பேரு மறந்துட்டேனேடா. ஓகே, ஸோ இதுதான் வந்து அவ கவர் பண்ற ஆக்சுவல் ரூட். இப்போ இந்த ஆக்சுவல் ரூட்டோட மெஷர்மெண்ட்டை நான் பார்த்தேன், அதோட லென்த்தை நான் பார்த்தேன் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்றோம். என்னது? நம்ம டோரா ஃபர்ஸ்ட் காடு, மலை, அப்புறம் டோராவோட ஸ்கூல். ஓகே, ஸோ அவ இந்த ரூட்ல போறப்ப இந்த பாத்தோட லென்த் தான் நான் என்ன சொல்றேன்? அந்த ஆக்சுவல் பாத் லென்த்தை தான் நான் என்ன சொல்லுவேன்? நான் வந்து டிஸ்டன்ஸ்னு சொல்லுவேன். The actual path length of the path, actual length of the path தான் நான் என்ன சொல்லுவேன்? நான் வந்து distance அப்படின்னு சொல்லுவேன். இது காடு, மலை, டோராவின் ஸ்கூல். இத இவ வேற மாதிரி கூட போலாம். ஆனா மேப் சொல்லி கொடுத்த ரூட்ல தான் நான் போவேன்னு சொல்லிட்டு டோரா காடு, மலை, நம்ம டோராவோட ஸ்கூல்னு இந்த ரூட்ல தான் போகுது. ஓகே, ஸோ டோரா இந்த ரூட்லயும் போகலாம், இல்லை வந்து வேற ரூட்டு கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நதி, அப்புறம் ஒரு அத்தை வீடு, அப்புறம் டோராவோட ஸ்கூல். இந்த ரூட்லயும் போயிருக்கலாம். இப்படியும் ஒரு ஸ்கூலுக்கு போற ரூட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பாத்துல போனா அந்த ஆக்சுவல் பாத்து வந்து என்ன சொல்லுவோம்? அதுவும் நம்ம டிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே, அப்ப டிஸ்பிளேஸ் ஸ்ரீவர்ஷன். எஸ் 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 ஞாபகம் வந்துருச்சு. ஓகே, நீ வருஷன்னு வரும், ஆனா என்னன்னு மறந்துட்டேன்டா. சாரிடா. ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ்னா புரிஞ்சுச்சா? ஸோ அவ இந்த டைரக்ஷன்ல தான் போறா, இந்த டைரக்ஷன்ல தான் போறா அப்படிலாம் கிடையாது. அவ எந்த பாத்துல போறா, அந்த பாத்தோட ஆக்சுவல் லென்த் தான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா the change in position of a moving body in a particular direction. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? அந்த பாடி, அதாவது இந்த டோரா ஓட இனிஷியல் பொசிஷன் இது, ஃபைனல் பொசிஷன் இது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்கிற பாத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றோம். அவ்வளவுதான். இந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அது அவ எந்த டைரக்ஷன், அவ எந்த ரூட்ல போனா, எப்படி போனா, அதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. ஃபைனல் பொசிஷன்ல இருந்து இனிஷியல் பொசிஷன். ஓகே,
ஃபைனல் பொசிஷன்ல என்ன, இனிஷியல் பொசிஷன் என்ன, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபைனல் பொசிஷன், இனிஷியல் பொசிஷன், அதுக்கு நடுவில் இருக்கிற இருக்குல்லே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம். அவ்வளவுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டிஸ்டன்ஸ்ன்றது இப்ப இந்த இனிஷியல் டு ஃபைனல் பொசிஷன் அவ இப்படியும் போலாம் இப்படியும் போலாம், ஆனா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? கிளியரா? சாய் கிரிஷ் புரிஞ்சுச்சா? ஓகேயா? ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தனா இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா இங்கே டைரக்ஷன்லாம் நம்ம கணக்கு எடுக்க மாட்டோம். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். சரியா? புரியலையா? நித்யானந்தம்க்கு புரியலையா? ஓகே, யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சோ எனக்காக பிங்க் ஹார்ட் போடுங்க. டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் சிம்பிளா சொல்றேன். டோரா வந்து ஆப்ஷன் ஏ அவ எப்படி போலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, காடு, மலை, டோராவின் ஸ்கூல் இப்படி போலாம். அப்படி போனா அவ வந்து 70 மீட்டர் 70 வேணா 7 கிலோமீட்டர் டிராவல் பண்றான். இதுதான் ஆப்ஷன் ஏல போனா டிஸ்டன்ஸ். அவ எவ்வளவு அந்த பாத்தை மெஷர் பண்ணா 7 கிலோமீட்டர் வருது. ஆப்ஷன் பி நதி, அத்தை வீடு, டோராவின் ஸ்கூல் இப்படி போனா இந்த ஆப்ஷன் பில போனா அவ 8 கிலோமீட்டர் போறான். ஓகேயா? ஓகே, 8 கிலோமீட்டர். அந்த பாத்தரோட ஆக்சுவல் லென்த் தான் நம்ம டிஸ்டன்ஸ் சொல்றோம். ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? ஆப்ஷன் ஏல போனாலும் சரி, ஆப்ஷன் பில போனாலும் சரி, கடைசி அவுட்புட் என்ன? இந்த இடத்துல இருந்து டோரா ஸ்கூலுக்கு போகணும். ஸோ டோராவோட ஸ்கூலுக்கும் அவளோட வீடுக்கும் இருக்கிறதே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? 6 கிலோமீட்டர். இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, கிளியரா? கிளியரா? ஓகே, speed and velocity குள்ள வித்தியாசம். What is the difference between speed and velocity? Okay, அடுத்த question பாருங்க. Okay, speedக்கும் velocityக்கும் என்ன வித்தியாசம்? Speed is equal to rate of change of distance. Distance by time தான் நான் speed சொல்வேன். Okay, velocity is rate of change of displacement. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் டிராவல் ஆயிருக்கு அதை நம்ம டிஸ்டன்ஸ் சொல்லுவோம், ஸ்பீடுன்னு சொல்லுவோம். எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அது கவர் பண்ணிருக்கு அதை நம்ம வெலாசிட்டின்னு சொல்லுவோம். சரியா? எனி எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்டன்ஸ்? அதான் நான் சொன்னேன். சாய் கிரிஷ், மேப் சொல்ற ரூட்ல போனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? 9th இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா? டே ஆல்ரெடி ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம கனி வந்து நம்ம அரிணி மேம் போட்டிருப்பாங்க ஒரு வீடியோ, அதை பாருங்க. ஓகே, இங்கிலீஷ் மேம்க்கு என்ன ஆச்சா? இல்லையே. ஓகே, ஸோ ஸ்பீடு பார்த்தனா அதில் வந்து எனக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இவ்வளோ ஸ்பீடில், இந்த டைரக்ஷன் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இட் ஹேஸ் ஒன்லி வேல்யூ. ஓகே, ஸோ இட் இஸ் ஹேவிங் ஒன்லி மேக்னிடியூட். Okay, and a velocity is a vector quantity having both magnitude and direction. என்னது? velocity is வந்து speed with direction தான் நம்ம velocity ன்னு சொல்லுவோம். என்னதுடா எதுடா உனக்கு புரியல? டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசமா? ஓகே, இதான் வீடு. ஓகேயா? இதான் வந்து ஸ்கூலு. ஓகே, இப்போ இந்த வீடுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்து தான் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவேன். ஓகேயா? ஆனா இந்த வீடுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் இந்த வழியா தான் போகணும்னு இல்லை, எப்படி வேணா போகலாம். ஆப்ஷன் ஏ நான் இப்படி போகலாம், இப்படியும் போகலாம். ஓகே, இப்போ ஷார்ட்டஸ்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா உனக்கு 8 கிலோமீட்டர்லயே நீ வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போயிடலாம். ஆனா
டிஸ்டன்ஸ் வந்து நீ வேற வேற பாத்துல போகலாம். ஓகே, இந்த வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு நீ சந்து பொந்து தாண்டி போகலாம், மெயின் ரோட்ல போகலாம், எப்படி போனாலும் அப்ப நீ அந்த பாத்தை கவர் பண்றப்போ உனக்கு வேற வேற மாதிரியான லென்த் வரும் அந்த பாத்து. இது 10 கிலோமீட்டர் வரும், இது 12 கிலோமீட்டர் வரும். ஓகே, ஸோ இந்த ஆக்சுவல் லென்த், ஓகே, இந்த பாத்தோட ஆக்சுவல் லென்த் தான் கால்குலேட் பண்ணனா, அதான் நான் வந்து என்ன சொல்லுவேன், நான் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவேன். ஓகே, ஆனா இதுக்குள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, அதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் சொல்லுவோம். ஓகே, கிளியரா? ஓகே, இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சவங்க எல்லாருமே எனக்காக ஒரு கிரீன் ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். யார் யாருக்கு இப்ப புரிஞ்சிச்சு டக் டக்குன்னு ஒரு கிரீன் ஹார்ட் போடுங்க. யாருக்கும் புரியலையா? என்ன சொல்லுங்க ஜெயசீல், நாளைக்கு சோஷியல் அண்ட் மேக்ஸ் எக்ஸாம். நான் எந்த ஆல்ரெடி மேக்ஸ்க்கும் சோஷியலுக்கும் லைவ் போயாச்சுடா. ஓ, ஸோ சாரி, ஸோ சாரி. நான் வந்து இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் போட சொல்கிறேன் கனி. ஓகே, தமிழினி மட்டும்தான் கிரீன் ஹார்ட் போட்டிருக்கீங்க, மற்றவங்க? ஓகே, so speed is velocity with a particular direction. ஆனா velocity is speed in a particular direction. வெறும் இப்ப velocityல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 120 மீட்டர் பர் செகண்ட்ல போறான் அப்படின்னு சொன்னா அது வந்து ஸ்பீடு. ஆனா 120 மீட்டர் பர் செகண்ட் அவன் ஈஸ்ட் டைரக்ஷன்ல போறான் அப்படின்னு சொன்னா அது வந்து velocity. புரியுதா? அது வந்து velocity. ஓகே, வெரி குட், இப்பதான் வருது. ஸோ ஸ்பீடோட எப்படி மெஷர் பண்ணுவோம், மீட்டர் பர் செகண்ட்ல மெஷர் பண்ணுவோம். வெலாசிட்டி வந்து அதுவும் மீட்டர் பர் செகண்ட்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ ஸ்பீடு வந்து எப்பயுமே எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவ் குவான்டிட்டியாக தான் இருக்கும். ஆனால் வெலாசிட்டி நெகட்டிவாக கூட இருக்கும். எப்படி நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி 0வா கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த -120 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றத நான் வந்து நார்த் டு சவுத், அதை நான் 120 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டின்னு சொன்னேன்னா, இப்போ சவுத் டு நார்த் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அதை நான் -120 மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவேன். தட் இஸ் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி கேன் பி நெகட்டிவ். சரியா? புரிஞ்சிருச்சா? வெரி குட், வெரி குட். What do you understand by negative acceleration? Acceleration நாவே எனக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றது தானே மேம். What do you mean by acceleration? Change, rate of change of velocity. ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது அதான் நம்ம ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். ஓகே, அப்ப மேம் எனக்கு யூஸ்வலா ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் தானே மேம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில பர்டிகுலர் டைம்ல சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி எனக்கு கம்மியாகவும் ஆகும். ஓகே, சில நேரத்துல நான் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட் வெலாசிட்டியில போயிட்டு இருக்கேன், பட் கொஞ்ச நேரத்துல நான் வந்து 2 மீட்டர் பர் செகண்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதான் இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டி இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி இஸ் கிரேட்டர் தென் ஃபைனல் வெலாசிட்டி. அந்த டைம்ல எனக்கு ஆக்சிலரேஷன் வேல்யூ என்னது, நெகட்டிவா வரும். எப்போ எனக்கு ஆக்சிலரேஷனோட வேல்யூ நெகட்டிவா வருதோ அதான் நான் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் சொல்லுவேன். எப்போ வரும், when initial velocity is more than final velocity. புரியுதா? ஓகே, ஓகே, அதை நான் டீசலரேஷன் சொல்லுவேன். What is meant by uniform circular motion? Give 2 examples of uniform circular motion. ஓகே, நம்ம கிருபாஸ்ரீ இருக்கீங்களா? கிருபாஸ்ரீ இருக்கீங்களா? எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணீங்க, பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணீங்க, ஆளை காணோம். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு சர்க்குலர் பாத்ல மூவ் ஆயிட்டு இருக்குடா, ஆனா கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. என்னது கான்ஸ்டன்ட் ஸ்பீட், 10 மீட்டர் பர் செகண்ட்ல இந்த பாத்துலயே அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, எந்த ஒரு பாதெல்லாம் சேஞ்ச் பண்ணாம ஒரே ஸ்பீட்ல அது பாடு சுத்திட்டே இருக்குன்னா அதான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லுவேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூரியனை சுற்றி நம்ம பூமி வந்து அப்படியே ஒரே ஸ்பீடில் தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ ஒரு ரெவல்யூஷன் தான் நம்ம ஒரு வருஷம் சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு வருஷமே எனக்கு வந்து இந்த வருஷம் 365 நாள், அடுத்த வருஷம் 400 நாள், அடுத்த வருஷம் அந்த பூமி இன்னும் ஸ்பீடாக சுற்றுறதுனால 500 நாள், ஸ்லோவாக சுற்றினா 500 நாள், ஃபாஸ்ட்டாக சுற்றினா 200 நாள்னு வருஷம் வருஷம் எனக்கு நாள் கணக்கு மாறுதா? கிடையாது. வருஷம்னாவே 365 நாள் தான். ஸோ அந்த 365 days, it takes 365 days to complete one path, one circular path. சரியா? ஸோ ஒரு the earth moves around the sun in uniform circular motion, ஒரு constant ஸ்பீடில் நம்மளோட earth வந்து நம்ம பூமியை வந்து சூரியனை சுத்துது. சரியா? derive the equations of motions by graphical method. okay? ஸோ பசங்களா, இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட் இது நான் ரொம்ப கிளியராக நம்மளோட ரிவிஷன் மேரத்தான் 9th ஸ்டாண்டர்ட் ரிவிஷன் மேரத்தானில் இப்போ தான் நான் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், அதை நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன், ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். மேக்ஸ் உனக்கு வரும், மேக்ஸ் வரும்டா, டோன்ட் வரி. ஓகே, இல்லடா இன்னும் சாப்பிடலடா. ஓகே, ஸோ எனக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்கு. v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி, அதுக்கப்புறம் s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர், அண்ட் நெக்ஸ்ட் 2as இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அந்த கிராஃப் வச்சு நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். ஓகே, ஸோ இந்த கிராஃபை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஓடி ஒரு ஆப்ஜெக்ட் வித் இனிஷியல் வெலாசிட்டி சம்திங், அது வந்து மூவ் ஆகுது, மூவ் ஆகி ஒரு பர்டிகுலர் டைமை தாண்டி இட் இஸ் ரீச்சிங் திஸ் வெலாசிட்டி. ஓகே ஓகே, இந்த பொசிஷனில் இந்த வெலாசிட்டி ரீச் ஆகுது. ஓகே, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி விச் இஸ் நத்திங் பட் ஓடி. ஸோ இது வந்து ரெக்டாங்கிள், ரெக்டாங்கிளில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா? ஸோ ஓடி இஸ் ஈக்குவல் டு ஏஇன்னு எழுதலாமா? OD is equal to AE, ஏன்னா opposite sides equals, அப்ப ODE is equal to AE, அதான் நம்மளோட initial velocity. ஓகேயா? and அடுத்தது என்ன? அது initial velocity இது, and final velocity is this. இல்லையா? okay, so final velocity is nothing but என்னது? இதான் நம்மளோட final velocity. so OC, so இதுவுமே வந்து OC is equal to VE. okay, so என்னடா OC is equal to BE which is equal to V. இதான் நம்மளோட final velocity. okay, இதான் நம்மளோட final velocity. சரியா? இதான் நம்மளோட final velocity. ஓகேயா? so இப்போ initial velocity final velocity reach பண்றதுக்கு what is the time taken? அது என்னது? OE. okay, இதான் time which is equal to OE. so time is equal to OE which is equal to AD. இல்லையா? opposite sides are equal which is equal to AD. okay, இப்போ first equation of motion derive பண்றதுக்கு பாருங்க, acceleration ஓட formula என்ன? change in velocity by time. என்னது? change in velocity by time. இல்லையா? so change in velocity is nothing but final velocity minus initial velocity by time. okay, so V, U and T. V, U and T இப்போ நம்ம அந்த கிராஃப்ல இருந்து V என்ன, U என்ன, T என்னன்னு போட்டோமா? ஓகே, ஸோ அதுல இருந்து OC minus OD by OE போடுறோம். ஓகே, V வந்து OC, U வந்து OD and T is OE. OC is equal to DC அதுலயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ OC பதிலாக சாரி OC minus OD. சரியா? OC minus OD என்னது? இதான் வந்து OC. இதில் நீ ODயை எடுத்துட்டனா which is equal to CD. ஓகே, ஸோ CDயும் ABயும் ஈக்குவலா? ஸோ OC minus OD is equal to CD. ஓகே, CD. ஸோ CD by OE, DC by T. OE வந்து Tன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ DC is equal to all AB. ஏன்னா ரெண்டும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் இல்லையா? ஓகே, ஸோ இதுதான் வந்து OC minus OD.
அப்ப this is CD. So already இங்க நம்ம வந்து okay, so CD is equal to AB இல்லையா, because opposite sides are equal. Okay, so DC is equal to AB. Okay, so DC equal தான் நம்ம AB போட்டுக்கலாம். So A is equal to AB by T. So இதை நீ எடுத்துட்டு இங்க போனனா AT is equal to AB. Okay, so AB என்ன? Okay, okay, so AT is nothing but AB இல்லையா? So from the graph பார்த்தனா EB is equal to EA plus AB. EB is equal to EA plus AB இல்லையா? So EA என்ன? EA is nothing but U. AB என்ன? AB is equal to AT. And EB என்ன? EB is V. So V is equal to U plus AT. இதான் நம்மளோட first equation. இதான் நம்மளோட first equation of motion. Okay, so யார் யாருக்குலாம் இது கிளியரா புரிஞ்சுச்சு? யார் யாருக்கு இது கிளியரா புரிஞ்சுச்சு? இதை நீ வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பார்த்தனா டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ஆப்ஜெக்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னது? டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த ஆப்ஜெக்ட் பார்த்தனா ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இங்க இருந்து இங்க போயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவை நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நான் அதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏரியாவோட டிஸ்டன்ஸ் நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் நான் ஆட் பண்ண அப்படின்னா நான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நான் கண்டுபிடிக்க போறேன். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? half into b into h இல்லையா? ஸோ half into இங்கே ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன? திஸ் இஸ் AD. அப்ப half into AD into h என்னது? AB இல்லையா? ஓகே, half into AD into AB யா? ஸோ half into AB. AD என்ன? இதான் AD, which is equal to OE. என்ன ஆப்போசிட்ல OE என்னது? T தெரியுமா? ஸோ அப்போ ADக்கு பதிலா நான் T எழுதலாமா? T எழுதலாமா? அண்ட் AB என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம பார்த்தோம். AB is equal to AT நம்ம இங்க டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ABக்கு பதிலா நான் AT எழுதலாமா? AT. அப்ப மல்டிப்ளை பண்ணனா half into A into T into T என்ன? T ஸ்கொயர். half AT ஸ்கொயர் வந்துச்சா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோ. இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பாரு, இதான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? லென்த் இன்டு பிரெத். இங்க லென்த் என்ன? இதான் உன்னோட லென்த் OE இன்டு பிரெத் என்ன? AE. ஓகே, OE என்னது ஆல்ரெடி நம்மளுக்கு T தெரியும். AE என்ன? A is nothing but initial velocity U. So UT. So area of rectangle and area of triangle add பண்ணனா எனக்கு distance கண்டுபிடிச்சிடுவேனா? So area of rectangle என்ன? UT. Area of triangle என்ன? half AT square. S is equal to UT plus half AT square. இதான் நம்ம second equation of motion. Clear ஆ? யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு? எனக்காக ஒரு பிங்க் ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். எஸ், ஓகே. இப்ப third equation of motion. So from the graph, the distance covered by the object during time t is given by the area of quadrangle. Okay? Okay? So third equation of motion பார்த்தனா இந்த ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் கண்டுபிடிச்சனாவே நீ வந்து ஆக்சுவல் லென்த்தும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பிளஸ் ட்ரையாங்கிள்னு போடலாம், இல்லை ஏரியா ஆஃப் டோட்டல் ட்ரெபீசியம். இந்த ட்ரெபீசியமோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தனா பாருங்க, ட்ரெபீசியம் ஃபார்முலா பாருங்க, half into sum of length of parallel sides into distance between parallel sides.
ஓகே ஓகே இப்போ half into length of parallel sides. இதான் நம்மளோட half into sum of length of, இங்க பாருங்க question, sum of length of parallel side into distance between parallel side. Sum of length of parallel side OD plus AE. OD plus AE into distance between parallel side. இந்த ரெண்டு parallel side க்கும் நடுவுல இருக்கிற distance என்ன? OE இல்லையா? So half into OD plus AE. என்னது? OD plus AE. Sum of the length of the parallel sides. Okay? 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 So OD plus BE, which is nothing but U plus V. Which is nothing but U plus V. இதான்டா parallel side. So BE தான். BE வரும். Okay? So OD என்னது? U. B என்னது? V. U plus V into OE என்ன? T. Okay, which is equal to T. Okay? So நம்ம acceleration formula பாரு. V minus U by T. Okay? So இதுல T பார்த்தனா V minus U by A ன்னு எழுதலாமா? So அதுக்கு பதிலா நான் இங்க substitute பண்றேன். Okay? அப்ப இங்க பாருங்க. Half into U plus V. T க்கு பதிலா என்ன எழுதுறேன்? V minus U by T ன்னு எழுதுறேன். V minus U by A ன்னு எழுதுறேன். அதான் என்னோட S இல்லையா? Okay? So U plus V into V minus U, which is nothing but A square minus B square. Okay? அப்ப V square minus U square. So S is equal to, கீழ 2 and A இருக்கு. 2A is equal to V square minus U square. இந்த 2A எங்க போயிடுச்சுன்னா 2AS is equal to V square minus U square. இதான் நம்ம third equation of motion. Yes? Okay? So யார் யாருக்கெல்லாம் இது கிளியரா புரிஞ்சிச்சு? ஒரே பேஜ்ல நான் 3 equation of motion முடிச்சிட்டேன். ஓகே? யார் யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சிச்சுடா? வெரி குட், வெரி குட். இந்த 3 equations of motionம் நல்லா practice பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வரப்போகுது. கண்டிப்பா வரும் உனக்கு எக்ஸாம்க்கு. என்ன கேக்குறீங்க வனிதா? என்ன கேக்குறீங்க வனிதா? கிளியரா? எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னா எனக்காக டைமண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் கிளியர்னா டக்குன்னு டைமண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம். ஓகே? So explain different types of motion. என்னது? எனக்கு different types of motion இருக்கு. என்ன linear motion அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாவே மூவ் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட்டா எனக்கு மூவ் ஆகுதுன்னா அதை நான் லீனியர் மோஷன் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஸ்ட்ரெயிட் லோல நடக்கிற இல்லையா, அது வந்து லீனியர் மோஷன். ஓகே? அடுத்தது என்ன? நம்ம சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு சர்க்குலர் பாத்துல சுத்துது. ஓகே? ரவுண்ட்ல எனக்கு சுத்துது, சர்க்குலர் பாத்துல சுத்துது அப்படின்னா அதை நான் சர்க்குலர் மோஷன் சொல்லுவேன். ஓகே? எனக்கு சூரியனை சுத்தி பூமி ரிவால்வ் ஆகுது இல்லையா, so that is earth revolving around the sun வந்து circular motion. அடுத்தது என்ன? oscillatory motion. ஓகே? oscillatory motion தான் என்ன? ஊஞ்சல்ல நீங்க முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டே இருக்கீங்க இல்லையா, ஸோ ஈக்குலிபிரியம் பொசிஷன் இதுதான். இதுதான் நீ ஊஞ்சல் உட்காரப்ப இருப்ப. ஆனா நீ வந்து முன்னாடி இப்படியே பின்னாடி, அப்புறம் முன்னாடி பின்னாடின்னு சொல்லிட்டு டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டு இருப்பியா, ஸோ இதான் நம்ம ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவோம். ஈவன் மோஷன் ஆஃப் பெண்டுலம் ஆஃப் அ கிளாக். கிளாக்ல ஐயோ கிளாக்ல இப்படிதானே அது மூவ் ஆகும், இப்படி மூவ் ஆகுமா, ஸோ அதான் நம்ம மோஷன் ஆஃப் பெண்டுலம் ஆஃப் அ கிளாக் வந்து ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவோம். ஓகே? ஸோ இந்த லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், இந்த ஆசிலேட்டரி மோஷன்ல இந்த மூணுத்துக்கும் உள்ள வராத ஒரு மோஷனை நான் என்ன சொல்றேன், நான் ரேண்டம் மோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தண்ணியில வந்து நம்ம மீன் மூவ் ஆகுது, அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் மோஷன்ல மூவ் ஆகுது, அது பாட்டு ரேண்டமா மூவ் ஆகுது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ரேண்டம் மோஷன் சொல்லுவோம். ஓகே?
அதான் நம்ம ரேண்டம் மோஷன் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் we'll go for chemistry. ஓகே, சோ பிசிக்ஸ் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சுச்சோ டக்கு 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 டக்குன்னு டைமண்ட்ஸ் போடுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, 8th ஸ்டாண்டர்ட்க்கு லைவ் கிளாஸ் வரும்டா. ஓகே, அப்சார்ப்ஷன் அண்ட் அட்சார்ப்ஷனுக்கு வித்தியாசம் என்ன? அப்சார்ப்ஷன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் மேல, அதாவது process in which substance is dissolved throughout the bulk of another substance. ஓகே, ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து உள்ள போயிடு டிசால்வ் ஆயிடுது அப்படின்னா அதான அப்சார்ப்ஷன் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பேப்பர் எடுத்துட்டு போய் ஒரு தண்ணில நனைக்கிறோம் அப்படின்னா அந்த பேப்பர் ஃபுல்லாவே வந்து என்ன ஆகுது, அப்படியே நனைஞ்சு போயிடுது. இதான் நம்ம அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். ஓகே ஓகே, அட்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன? It is the process in which particles of a substance adhere to the surface of another substance. ஓகே, அட்சார்ப்ஷன்ல பார்த்தனா எனக்கு ஒரு சப்ஸ்டன்ஸோட பார்ட்டிகல்ஸ் எனக்கு இன்னொரு சப்ஸ்டன்ஸோட சர்ஃபேஸ்ல மட்டும் எனக்கு ஒட்டிக்குது, இது சர்ஃபேஸ்ல மட்டும் ஒட்டிக்குது அப்படின்னா அதனால அட்சார்ப்ஷன் சொல்லுவேன். அப்சார்ப்ஷன்ல இப்போ அந்த பேப்பர் ஃபுல்லாவே எனக்கு நனைஞ்சு போச்சு, ஆனால் அட்சார்ப்ஷன்ல எனக்கு சர்ஃபேஸ்ல மட்டும்தான் அந்த மாலிக்யூல்ஸ் ஒட்டிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சாக் பீஸை நீ ஒரு கலர் வாட்டர்ல வந்து இம்மர்ஸ் பண்ற அப்படின்னா அந்த ப்ளூ கலர் தண்ணி வந்து எனக்கு அந்த சாக் பீஸோட அவுட்டர் சைட்ல மட்டும் தான் ஒட்டி இருக்கும், உள்ள போயிருக்காது. சரியா? அதுதான் அட்சார்ப்ஷன் சொல்லுவோம். எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து மேல ஒட்டுதோ, சர்ஃபேஸ்ல போய் ஸ்டிக் ஆகுதோ அதுதான் நான் அட்சார்பேட்னு சொல்லுவேன். எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அது மேல அந்த மாலிக்யூல் ஒட்ட வைக்குதோ அது வந்து அட்சார்பன்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சரியா? அடுத்தது என்ன? சப்ளிமேஷன். ஓகே, சப்ளிமேஷன்னா என்ன? சப்ளிமேஷன் அப்படின்னா, ஓகே, சோ பசங்களா இருக்கீங்களா? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே ஓகே, சப்ளிமேஷன்னா என்ன? யூஸ்வலா எந்த ஒரு சாலிடும் ஃபர்ஸ்ட் எனக்கு மெல்ட் ஆகி லிக்விடா மாறும், லிக்விட்ல இருந்து அது வேப்பரைஸ் ஆகி அது வந்து எனக்கு கேஸா மாறும், வேப்பரா மாறும். இதான் வந்து யூஸ்வலான ப்ராசஸ். ஆனா சில சாலிட் மட்டும் எனக்கு சாலிட்ல இருந்து டைரக்டா கேஸா மாறிடும், அதுதான் நான் வந்து சப்ளிமேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கற்பூரம்லாம் பார்த்தனா கற்பூரமும் ஒரு சாலிட் தான், அது மெல்ட் ஆகாது, டைரக்டா எனக்கு கேஸா மாறி போயிடும். அதே மாதிரி இந்த மாத் பால், பூச்சி உருண்டை இருக்கு பார்த்தியா, அதெல்லாம் நீ வச்சு ஓரமா வந்து ரேக்ல துணி இருக்கிற இடத்துல வச்சிருப்பேன், அது மெல்ட் ஆகுறது நீ பார்த்திருக்கியா? டைரக்டா அது வேப்பரைஸ் ஆயிடும். இதான் நம்ம சப்ளிமேஷன் சொல்றோம். ஓகே, name the apparatus that you will use to separate components of mixture containing two miscible liquids, immiscible liquid. miscible liquidனா என்ன? ரெண்டு லிக்விட் என்ன ஒன்னோட ஒன்று நல்லா கலக்க முடியுது அப்படின்னா அதை மிஸ்சிபிள் லிக்விட்னு சொல்லுவேன். இதுவே ரெண்டு லிக்விட் வந்து என்னால மிக்ஸே ஆக முடியல. ஓகே, இதுவே ரெண்டு லிக்விட் வந்து எனக்கு மிக்ஸே ஆகல அப்படின்னா அதை நான் இம்மிசிபிள் லிக்விட்ஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். சரியா? ஓகே, ஸோ மிஸ்சிபிள் லிக்விட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ வந்து ஒரு இங்கையோ ஒரு தண்ணியோ நீ வந்து நல்லா மிக்ஸ் பண்ற, ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகுது, அதை நான் மிஸ்சிபிள் லிக்விட்னு சொல்லுவேன். இம்மிசிபிள் லிக்விட்ல எனக்கு இந்த எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் ஆகும், தனித்தனியா லேயரா இருக்கும், அதான் இம்மிசிபிள் லிக்விட். ஸோ இம்மிசிபிள் லிக்விட்ஸ் மிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் எப்படி நான் வந்து எப்படி வந்து நான் பிரிப்பேன், அண்ட் மிஸ்சிபிள் லிக்விட்ஸ் இருந்தா நான் எப்படி பிரிப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்சிபிள் லிக்விட்ஸ்னா நான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோலியம்ல இருந்து எனக்கு நிறைய லிக்விட்ஸ் மிஸ்சிபிள் ஆயிருக்கு, அதை நான் பிரிச்சு எடுத்துதான் எனக்கு பெட்ரோலு, டீசலு, கெரோசின் சொல்லிட்டு நிறைய நான் பிரிச்சு எடுக்கிறேன்.
இதே வந்து இம்மிசிபிள் லிக்விட்ஸ் பார்த்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் அண்ட் வாட்டரை நான் செப்பரேட் பண்ணோன்னா நான் வந்து செப்பரேட்டிங் ஃபனல் மூலமா நான் பிரிச்சு எடுப்பேன். சரியா சரியா கிளியரா? ஓகே எஸ். கற்பூரம் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஓகேயா? ஓகே. ஸோ ஐஸ்கிரீம்ல என்னென்ன ஐஸ்கிரீமும் எல்லாமே ஒரு மிக்சர் தான். அதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஐஸ்கிரீம்ல பார்த்தோன்னா க்ரீமு, மில்க், சுகரு, எக் இதெல்லாம் இருக்கு. ஓகே. லெமனேட்ல என்ன இருக்கு? லெமன் ஜூஸ், சுகர், சால்ட். இது ஈஸியா இல்லைனா ஏர்ல என்ன இருக்கு? நிறைய மிக்சர் ஆஃப் கேஸஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் நைட்ரஜன், ஆக்சிஜன், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட இதெல்லாம். ஓகே. தமிழ் மீடியம் இல்லையா? நெக்ஸ்ட் டைம் நான் எடுத்துட்டு வரேன். கோயில்ல பார்த்தோன்னா மிக்சர் ஆஃப் கிளே, சாண்ட் அண்ட் சால்ட். சரியா? இதுல எதெல்லாம் பியூர் சப்ஸ்டன்சஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பியூர் சப்ஸ்டன்சஸ்? இதுல எதெல்லாம் எனக்கு பியூர் சப்ஸ்டன்ஸ்னு கேக்குறாங்க. ஓகே. ஸோ ஐஸ் இதுல எனக்கு நிறைய குட்டி குட்டி காம்பனன்ட்ஸ் இருக்கு. இதை நான் பிசிக்கலா நான் செப்பரேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ மிக்சர். ஓகே. மில்க் இதுல எனக்கு ஃபேட்டு, வாட்டர் இதெல்லாம் இருக்கு. அதையும் நான் பிசிக்கலா செப்பரேட் பண்ண முடியும். இதுவும் மிக்சர். அயன் திஸ் இஸ் அ பியூர் எலிமெண்ட். இதை நான் கெமிக்கலா செப்பரேட் பிசிக்கலா செப்பரேட் பண்ணாலும் எனக்கு வந்து அயன் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். இது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ். அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது HCl. இது என்னால செப்பரேட் பண்ண முடியாது பிசிக்கலா. ஓகே. ஸோ இதுவுமே என்னது? இது வந்து எனக்கு இது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ். மெர்குரி இட் இஸ் an எலிமெண்ட். இதே நீ பிசிக்கலா நீ செப்பரேட் பண்ணனா உனக்கு ஆட்டம் தான் இருக்கும். அரிஷ்க்கு என்ன புரியல? மிக்சர்னா எனக்கு காம்பனன்ட்ஸை என்னால ஈஸியா பிசிக்கல் மெத்தட் மூலமா செப்பரேட் பண்ண முடியும்னா அதான் மிக்சர். ஓகே. பிசிக்கல் மெத்தட் மூலமா உன்னால பிரிக்க முடியாதுன்னா அதை நான் வந்து என்ன சொல்றேன்? நான் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்றேன். பிரிக் இதுல இருக்கிற காம்பனன்ட்ஸையும் நான் பிசிக்கலா வந்து என்ன பண்ணலாம்? பிரிச்சிடலாம். ஸோ இட் இஸ் a mixture. And water this is H2O. ஸோ பிசிக்கல் மெத்தட்ஸ் மூலமா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் என்னால பிரிச்சு எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ தட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். ஓகே. ஹரிஷ்க்கு இப்ப புரிஞ்சுச்சா? ஹரிஷ் மைதிலிக்கு இப்ப புரிஞ்சுச்சா? மை நேம் இஸ் ஐஸ்வர்யா. Okay. Oxygen is very essential for us to live. It forms 21% of air by volume. Is it an element or compound? Oxygen அப்படின்றது it is made up of oxygen atoms மட்டும்தான். வேற எந்த எலிமெண்டோட ஆட்டமும் இல்ல. So it is an element. இதுவே H2Oல பார்த்தனா ஹைட்ரஜன் வேற, ஆக்சிஜன் வேற. Okay, so this is the compound. ஆனா ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு எலிமெண்ட் தான். ஓகேயா? கிளியரா? ஓகே. அடுத்த question, difference between elements and sorry. Brownian movement na enna? Brownian movement is a kinetic property. ஒரு colloidal solutionல பார்த்த அப்படின்னா எனக்கு particles அப்படியே ரேண்டமா zigzag-ஆ மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த zigzag movement அப்படியே கான்ஸ்டன்ட்டா இருந்துட்டே இருக்கும். அதான் நம்ம colloidal solution சொல்லுவோம். இந்த random movement தான் நம்ம என்ன சொல்றோம்? We call this as Brownian movement. என்னது? Okay. So the particles are moving constantly and rapidly in zigzag direction. சரியா? Okay. So the Brownian movement of particles is due to unbalanced bombardment of the particles of the molecules of dispersion medium. எதனால இப்படி particles இப்படி ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கு? So colloidal solutionல dispersed phase and dispersion mediumனு இருக்கு. ஓகே. எது வந்து எந்த மீடியம்ல நீ வந்து ஒரு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸை போடுறியோ, இப்போ மில்க் இஸ் அ கொலாய்டல் சொல்யூஷன். ஓகே. ஸோ ஃபேட்ஸை நீ வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ற. ஓகே. ஸோ ஃபேட்ஸ் ஃபேஸ் இது வாட்டர் டிஸ்பர்ஸ்டு மீடியம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீ மிக்ஸ் பண்றப்ப பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒன்று மோதிக்குது இல்லையா? அதனால தான் எனக்கு இந்த ப்ரௌனியன் மூமெண்ட் வருது. சரியா? கிளியரா? அதுதான் நான் ப்ரௌனியன் மூமெண்ட்னு சொல்லுவேன். டிண்டல் எஃபெக்ட்னா என்ன? டிண்டல் எஃபெக்ட்னா இப்போ இந்த கொலாய்டல் சொல்யூஷன்ல ஒரு சைடு நீ வந்து லேசர் லைட் வைக்கிறேன்னு வையேன், இன்னொரு சைடு கிளாஸோட இன்னொரு சைடுல எனக்கு அந்த லேசர் லைட் வரும்.
ஆனா நடுவுல எனக்கு அந்த லேசர் லைட் போற அந்த பாத்வே எனக்கு தெரியும். அதுதான் நான் டிண்டல் எஃபெக்ட்னு சொல்லுவேன். இதே நார்மல் ட்ரூ சொல்யூஷன்ல பார்த்த என்னது ட்ரூ சொல்யூஷன்ல பார்த்தனா ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் சால்ட் வாட்டர் வந்து ஒரு சொல்யூஷன் இல்லையா, அதுல நீ லேசர் லைட் பாஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஆப்போசிட் சைட்ல லேசர் லைட் தெரியும், ஆனா நடுவுல அந்த பாத்வே எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த டிண்டல் எஃபெக்ட் வந்து கொலாய்டல் சொல்யூஷன்ல தான் பார்க்க முடியும். ஈவன் இருட்டு ரூம்ல ஒரே ஒரு சைட்ல இருந்து மட்டும் எனக்கு வெளிச்சம் வருது அப்படின்னா இந்த ரூம் ஃபுல்லா எனக்கு பார்ட்டிகிள்ஸா இருக்கு. ஸோ அந்த வெளிச்சம் வர இடத்துல அந்த பாத்வேல வந்து அந்த அப்படியே ஒரு கோன் மாதிரி தெரியும் பார்த்தியா, அந்த பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆற தெரியும் பார்த்தியா, அதுதான் நம்ம டிண்டல் எஃபெக்ட்னு சொல்லுவோம். கிளியரா? சூப்பரா புரிஞ்சுச்சா? ஓகே, சூப்பரா புரிஞ்சுச்சா? அடுத்து நம்மளோட ஆட்டம்ஸ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் யார் யார் கிளியரா புரிஞ்சுச்சு? யார் யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுச்சு? முத்து தங்கம்க்கு என்ன புரியல? ஒண்ணு இல்லடா, நம்ம ஒரு கொலாய்டல் சொல்யூஷனை கிளாஸ்ல எடுக்கிறோம். நான் இந்த சைடு ஒரு டார்ச் லைட் வைக்கிறேன். டார்ச் லைட்டு இந்த சொல்யூஷனை தாண்டி எனக்கு இந்த சைடு எனக்கு தெரியுது. ஓகே, ஆனா இந்த கொலாய்டல் சொல்யூஷனை தாண்டி போறப்ப அது போற அந்த வலியுமே வந்து எனக்கு அப்படியே இலிமினேட்டடா இருக்கும், அப்படியே லைட்டா தெரியும், அதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் மூவ் ஆறது தெரியும். அந்த பாத்வேவை தான் நான் என்ன சொல்றேன், டிண்டல் எஃபெக்ட்னு நான் சொல்றேன். புரியுதா? புரியுதா? எஸ். இப்ப அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் KN chlorine. KN என்ன பொட்டாசியம் அண்ட் குளோரின் இஸ் Cl is chlorine. ஓகே, ஸோ இதுல நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா K ஷெல், L ஷெல், M ஷெல், N ஷெல், ஒவ்வொரு ஷெல்லையும் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் தாங்கும். K ஷெல் கேன் ஹோல்ட் மேக்ஸிமம் 2, L ஷெல் மேக்ஸிமம் 8, M ஷெல் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லா இருந்தா ஒன்லி 8 இல்லைன்னா 18. ஓகே, அண்ட் L ஷெல்லும் 18. ஓகே ஓகே, ஸோ இதுக்கு நீ வந்து ஒவ்வொரு எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் எனக்கு தெரியணும். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிகான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். ஓகே, ஸோ இந்த அட்டாமிக் நம்பர்ஸ் தெரிஞ்சாதான் உன்னால கான்ஃபிகரேஷன் போட முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? இட் இஸ் 19. ஓகேயா? ஓகேயா? கிளியரா? ஓகே, ஐயோ இப்போ 19 தான் அட்டாமிக் நம்பர். இதை நான் வந்து ஒவ்வொரு ஷெல்லையும் போடணும். ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2, செகண்ட் ஷெல் மேக்ஸிமம் 8, 10 முடிஞ்சிச்சு. மீதி என்ன? மீதி 9 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த ஷெல் என்னது? அதுவும் 8 தான் ஹோல்ட் பண்ணும். ஓகே, ஸோ 18 எலக்ட்ரான்ஸ் ஓவர். மீதி இருக்கிறது ஒரு எலக்ட்ரான், அது அடுத்த ஷெல். ஓகே, இதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ட்ரை பண்ணணும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நீங்களாவே என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா? ஓகே, கிளியராடா? வந்தாச்சா கிருபாஸ்ரீ? ஓகே ஓகே ஓகே. Write down the names of the particles represented by the following symbols. Okay, so உனக்கு சிம்பிள் கொடுத்துட்டாங்க, அது என்ன பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த பார்ட்டிகிள் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாவே அது என்னது? தட் இஸ் எலக்ட்ரான். அது என்னது? அது எலக்ட்ரான். அண்ட் எனக்கு அது சார்ஜே இல்லை அப்படின்னா அது நியூட்ரான். இதுவே எனக்கு பாசிட்டிவ் 1 சார்ஜ் இருந்துச்சுன்னா அது புரோட்டான். வெரி ஈஸி. அண்ட் சூப்பர்ஸ்கிரிப்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ட். சூப்பர்ஸ்கிரிப்ட்னா அது
சிம்பிளுக்கு மேல இருக்கிற நம்பரை நம்ம சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம், சிம்பிளுக்கு கீழே இருக்கிற நம்பரை நம்ம சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ சூப்பர் ஸ்கிரிப்ட் இதுல என்ன 1, சப்ஸ்கிரிப்ட் 1. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீ பிரிச்சு போடணும். ஓகே, கிளியரா? எஸ் 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 பசங்களா? ஓகே, இப்போ அடுத்தது என்ன? ஃபார் an atom X, K, L and M shells are completely filled, how many electrons will be present? என்னது? K shell, L shell, M shell கம்ப்ளீட்டா filled ஆ 2, 8, 18. கடைசி செல்னா 18 இல்லையா? ஸோ எல்லாமே filled அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 8 plus 2 10, 10 plus 18 28 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரியா? ஓகேயா? கிளியரா? ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நான் பார்த்து சொல்லி கொடுத்துட்டேன். ஹலோ ரோஜா செந்தில், சூப்பர் சூப்பர். அண்ட் பசங்களா, இந்த எல்லா கொஷின்ஸுமே நான் இன்னும் இதோட எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் உனக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் மேரத்தான்ல 9th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஒவ்வொரு கொஷினும் இன்னும் டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸோட. அதுவுமே நம்ம செஷன்ல இருக்கு, நம்ம சேனல்ல இருக்கு. போய் அதை போய் பாருங்க. ஓகே, அதை போய் பாருங்க. ஓகே, ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த அட்டாமிக் நம்பர் ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் தெரியணும். மேம் அது எப்படி மேம் மண்டையில ஏத்திக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, நான் அதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் ஒரு ட்ரிக் போட்டிருக்கேன். அந்த ட்ரிக்கை நம்ம ஷார்ட்ஸ்ல போய் பாருங்க. ஓல்டஸ்ட்னு போட்டு ஃபில்டர் போட்டு பாரு, ஈஸியா ஒன்று சொல்லுங்க. ஹாய் ஹலோ ஏமா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து நானே கிரியேட் பண்ணேன். ஸோ அதை போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. How was it shown that atom has empty space? ஆட்டம்ல மேக்ஸிமம் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஸோ ரூதர்ஃபோர்டோட கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். என்னது? ரூதர்ஃபோர்டோட கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுல வந்து எனக்கு ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல்ல வந்து என்ன பண்ணாங்க? கோல்டு ஃபாயில ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அந்த கோல்டு ஃபாயில பார்த்தனா, ஓகே, கோல்டு ஃபாயில பார்த்தனா எல்லா பார்ட்டிகல்ஸும் என்ன ஆகுது? ஓகே, ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது? மேக்ஸிமம் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது? எல்லாமே இதுல வந்து எனக்கு பாஸ் ஆகி போகுது. அண்ட் சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது? சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எனக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, அப்படி ஏன் டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா இங்க நடுவில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதுவும் சென்டர்ல தான் இருக்கு. அதனால தான் இங்க மட்டும் டிஃப்ளெக்ட் ஆகுது. மற்றபடி மற்ற எல்லா ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸும் கோல்டு ஃபாயில தாண்டி போறதுனால மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் எனக்கு ஆட்டம்ல எம்டியா தான் இருக்கும். நடுவில் மட்டும் எனக்கு என்ன இருக்குமா? எனக்கு நியூக்ளியஸ் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது? இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், அந்த சில ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மட்டும் என்ன ஆகுது? எனக்கு டிஃப்ளெக்ட் ஆகுது. புரியுதா? ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் எனக்கு ஆட்டம்ல மோஸ்ட் எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. why do Cl35 Cl37 have the same chemical properties? இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as isotope. ஏன்னா இங்க அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கு. ஓகே, அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கு, ஆனா மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கு. அட்டாமிக் நம்பர் சேம்னா எனக்கு இங்க என்னது? எலக்ட்ரான் நம்பர் சேம், புரோட்டான் நம்பரும் சேம். ஸோ யூஸ்வலா ஒரு ஆட்டமோட ப்ராப்பர்ட்டியை நம்ம எப்படி தெரியுமா கண்டுபிடிப்போம்? அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு தான். ஸோ ரெண்டுத்துலையுமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமாக தான் இருக்கும், ஏன்னா எலக்ட்ரான் நம்பர் சேம். ஓகே, கிருபானே சொல்றேன். ஓகே ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமா இருக்கிறதுனால கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு சேமா இருக்கும். சரியா? ஓகே, explain the postulates of Bohr's atomic model. Bohr's atomic model இருக்கக்கூடிய postulates என்ன? இதான் நம்ம Bohr atomic model. நியூக்ளியஸ், K shell, L shell, M shell, N shell. ஓகே, ஸோ மெயினாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட Bohr atomic மாடல்ல நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது. அதுவும் ஒரு ஃபிக்ஸட் பாத்வேல தான் அது ரிவால்வ் ஆகுது. ஒரு ஃபிக்ஸட் பாத்வேல தான் ரிவால்வ் ஆகுது. அதை நான் என்ன சொல்றேன்? ஆர்பிட், ஷெல்லு இல்லை எனர்ஜி லெவல்னு சொல்றேன். ஓகேயா? ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி தான் இருக்கு. ஸோ அதனால இட் இஸ் கால்ட் அஸ் எனர்ஜி ஷெல். ஸோ இந்த எலக்ட்ரான் இந்த ஷெல்ல இருந்து வேற ஒரு ஷெல்லுக்கு ஜம்ப் ஆகணும்னாலோ இல்லை கீழே ஷெல்லுக்கு வரணும்னாலுமே இட் ஷுட் அப்சார்ப் எனர்ஜி இல்லை இட் ஷுட் லூஸ் எனர்ஜி. ஆனால் அந்த ஆர்பிட்லேயே இருக்கிற வரைக்கும் இட் இஸ் ஹேவிங் ஃபிக்ஸட் எனர்ஜி. ஓகே, அண்ட் இந்த ஆர்பிட்ஸ்க்கு நம்ம பேர் வைக்கிறோம். எல் ஷெல், கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல், இல்லை 1 2 3 4ன்னு நம்ம பேர் வைக்கிறோம்.
அண்ட் நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்பிட்டை கே ஷெல், அதுக்கப்புறம் எல் ஷெல் எம் ஷெல்னு சொல்கிறோம். அண்ட் அந்த ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை கே எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதனால அது பேர் எனர்ஜி லெவலில் நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் கம்மிங் டு பயாலஜி, இன்னொரு 5 minutesல நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகே, இன்னும் நம்ம ஒரு 5 minutesல முடிச்சிடலாம் பயாலஜி. ஓகே, டாக்ஸானமினா என்ன? Taxonomy is a science of classification which makes the study of a wide variety of organism easier. Okay, so இங்க நிறைய புக்ஸ் இருக்கு. இதை நான் வந்து அடுக்கி வைக்காம டக்குன்னு தமிழ் நாவல் எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னா என்னால எடுத்து கொடுக்க முடியுமா? முடியாது, ஏன்னா நான் தேடணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் பத்தி படிக்கணும், அது ஒரு தமிழ் நாவலு, அது ஒரு நாவல் டைப் இப்படின்னு கரெக்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு புக் எடுக்க ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம ஆர்கானிசம்ஸையும் கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறோம். ஸோ டாக்ஸானமி இஸ் அ சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் விச் ஹெல்ப்ஸ் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் அப்பாங் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். நெமட்டோசிஸ்னா என்ன? ஓகே, ஜெல்லி ஃபிஷ், ஹைட்ரா ஃபிஷ், ஓகே, இந்த மாதிரி இந்த சீலன்ட்ரேட்டாக்கு அண்டர்ல வரக்கூடிய ஆர்கானிசம்ஸ்ல ஒரு ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும். என்னது? சில ஸ்டிங்கிங் செல்ஸ் இருக்கும். அந்த ஸ்டிங்கிங் செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம நெமட்டோசிஸ்ட்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் இந்த மாதிரி டென்டக்கிள்ஸ் நிறைய இருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஸ்டிங்கிங் செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? we call it as nematocist. ஓகே, சீலன்ட்ரேட்ஸை நம்ம ஏன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்றோம்? ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்னா அந்த பாடி வால் இருக்கு பாத்தியா, அந்த அனிமலோட பாடி வால் வந்து 3 லேயரால மேட் ஆயிருக்குன்னா அதை நம்ம ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னு சொல்லுவோம். எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம்னு. இதுவே 2 லேயர், எக்டோடோம், எண்டோடோம் அப்படின்னு 2 லேயர் இருந்துச்சுன்னா அந்த அனிமலை நம்ம என்ன சொல்றோம்? டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்னு சொல்லுவோம். ஸோ சீலன்ட்ரேட்ஸ் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி எக்டோடோம் அண்ட் எண்டோடோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டிப்ளோபிளாஸ்டிக். சரியா மேம்? ஆனால் நடுவில் ஏதோ ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ அதை நம்ம மீசோக்லியான்னு சொல்லுவோம், அது மீசோடோம் கிடையாது. சரியா? ஓகே, கிளியரடா பசங்களா? நான் இந்த மாதிரி இதோட நிறைய கொஸ்டின்ஸ் நான் லாஸ்ட் மினிட் மேரத்தான் ஆல்ரெடி ஒரு செஷன் போயிட்டேன், அதுலயுமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதையும் செக் பண்ணுங்க. ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ். ஆம்பிபியன்ஸ்ல இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தவளை ஸ்கின் மூலமா ரெஸ்பயர் பண்ணும், கில்ஸ் மூலமா ரெஸ்பயர் பண்ணும், லங்ஸ் மூலமா ரெஸ்பயர் பண்ணும், ஃபெரிஞ்சியல் ரீஜியன் மூலமா ரெஸ்பயர் பண்ணும். ஸோ இது எல்லாமே நீ எழுதணும். ஏன் ஃப்ராக்ஸ் தான் ஆம்பிபியன்ஸ்னு சொல்றோம்? ஃப்ராக்னால மட்டும்தான் தண்ணிலையும் வாழ முடியும். ஃப்ராக்ஸ் தண்ணிலையும் வாழ முடியும், தரையிலையும் வாழ முடியும். ஸோ 2 இடத்துலையும் இருக்கக்கூடியதுனால அதை நம்ம ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஃபைலம் அன்னலிடா பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 6 இல்ல 5 பாயிண்ட் எழுதணும்டா, அப்போதான் உனக்கு மார்க் கொடுப்பாங்க. என்னது? ஒரு 5 or 6 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா எழுதணும். 8th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் நான் எடுத்து வரேன்டா, இன்னும் ஐசிஎஸ்சிக்கு ஸ்டார்ட் பண்ணா சொல்றோம். சரியா? அனலிடான்னு பார்த்தனா நான் அண்டர்லைன் பண்ற பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க. செக்மெண்டட் வார்ம்ஸ். என்னது? பாடி செக்மெண்டா இருக்கும், கட்டா இருக்கும். நம்ம மண் புழு, லீச், இது எல்லாமே செக்மெண்டட் வார்ம்ஸ். ஓகே, செக்மெண்டா இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபீச்சரை நம்ம மெட்டாமெரிசம்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, அண்ட் இந்த அனிமல்ஸ்க்கு உள்ள பாடி கேவிட்டி இருக்கும், அதை நம்ம சீலம்னு சொல்றோம். ஓகே, அண்ட் இந்த ஆர்கானிசம்ஸ் எப்படி மூவ் ஆகும், அதுக்கு சில ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை நம்ம சீட்டேன்னு சொல்றோம். அண்ட் இந்த அட்டைப்பூச்சிலாம் பார்த்திருக்கேன், கொலன்னு இருக்கும், மேலே எந்த ஒரு ஷெல்லு மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ தே டு நாட் ஹேவ் எனி ஹார்ட் ஸ்கெலிட்டன், காலுலாம் இல்லை. அண்ட் அதே மாதிரி இதை சுற்றி பார்த்தோன்னா ஒரு மாதிரி பிச்சுன்னு இருக்கும் இந்த மண்புழு, அட்டைப்பூச்சிலாம். ஒரு அவுட்டர் மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் இருக்கும் ஃபார் ப்ரொடெக்ஷன். சரியா? ஓகே, அண்ட் தே ஹாவ் அ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அண்ட் மெட்டபாலிக் வேஸ்ட் எனக்கு நெஃப்ரீடியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் மூலமா எனக்கு ரிமூவ் ஆகும். சரியா? கிளியரா? வெரி ஈஸி. இதை நீ புரிஞ்சு படிச்சா ஈஸி. ஃபிளாட் வார்ம்ஸ்க்கும் ரவுண்ட் வார்ம்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஃபிளாட் வார்ம்ஸ் ஃபிளாட்டா இருக்கும், ரவுண்ட் வார்ம் ரவுண்டா இருக்கும், அது ஓகே. இதோட ஃபைலம் என்ன? பிளாட்டியல்மென்தஸ். இதோட ஃபைலம் என்ன? நெமட்டோடா. இதோட பாடி டார்சோ வென்ட்ரலி ஃபிளாட்டன்ட், இது வந்து சிலிண்ட்ரிக்கல். இங்க வந்து எனக்கு கியூட்டிக்கல் என்ற அவுட்டர் ப்ரொடெக்ஷன் லேயர் இல்லை, ஆனா இங்க இருக்கும். ஓகே, அண்ட் தே ஆர் பாராசைட்டிக் இன் நேச்சர், அதாவது ஹோஸ்ட் ஆர்கானிசம்ல இருந்து தான் நியூட்ரிஷன் எடுத்துக்கும்.
ஓகே, இது வந்து தண்ணிலையும் இருக்கலாம், சாயிலையும் இருக்கலாம். 5 characteristics of fishes. எனி 5 மீனை பத்தி ஒரு 5 ஃபீச்சர்ஸ் எழுதணும்டா, அவ்வளவுதான். ஓகே, அதோட ஃபிஷஸ் ஒரு பாய்கிலோதெர்மிக், அதாவது அதோட பாடி டெம்பரேச்சர் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அண்ட் பாடி ஹெட்டு ட்ரங்க் டெய்லும் டிவைட் ஆயிருக்கும். லோகோமோஷன் அதுக்கு ஒரு மாதிரி ஃபின்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது மூலமா தான் அது மூவ் ஆகும், ஸ்விம் பண்ணும். பாடியில நிறைய செதிலா இருக்கும் பாத்தியா? ஸோ பாடி இஸ் கவர்ட் பை ஸ்கேல்ஸ். ரெஸ்பிரேஷன் அது கில்ஸ் மூலமா ரெஸ்பயர் பண்ணும். ஹார்ட் 2 சேம்பர்ட் அண்ட் 2 விதமான ஃபிஷ் இருக்கு. ஓகே, ஸ்கெலிட்டன் எனக்கு கார்டிலேஜால மேட் ஆயிடுச்சுன்னா கார்டிலேஜ் ஃபிஷ், போனால மேட் ஆயிருந்துச்சுன்னா அது போனி ஃபிஷ். புரியுதா? நல்லா இல்லையா? இந்த கொஸ்டின் டெஸ்ட்ல வந்துச்சா? சூப்பர்டா. ஓகே, அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்ஸ் ஆஃப் ஆம்பிபியன். நம்ம ஆம்பிபியன் தண்ணிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அதற்கு ஃபீச்சர்ஸ் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ்னா என்ன அதை பத்தி எழுதணும். ஸோ அதோட ஹைண்ட் லிம் வந்து வெப்டா இருக்கும், அதாவது இப்படி இருக்கும். ஸோ அது மூலமா ஈஸியாக அதை ஸ்விம் பண்ண முடியும். ஸ்கின் வந்து மாய்ஸ்டா இருக்கும். ஓகே, ஸ்கேல்ஸ்லாம் எதுவும் இருக்காது டெரஸ்ட்ரியல் ஆர்கானிசம் மாதிரி. ரெஸ்பிரேஷன் கில்ஸ், லங்ஸ், ஸ்கின். ஸோ லேண்ட்ல எப்படி ரெஸ்பயர் பண்ணுறது, தண்ணியில் எப்படி ரெஸ்பயர் பண்ணுறது, ரெண்டுத்துக்கும் ஏற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஹார்ட் வந்து 2 auricles and 1 ventricle, 3 chambered. Fertilization external. சரியா? ஓகே, how are the limbs of the birds adapted for avian life? ஓகே, நம்மளோட பேர்ட்ஸோட லிம்ஸ் வந்து பறக்கிறதுக்கு எப்படி வந்து அடாப்ட் ஆயிருக்கு. ஸோ 4 கால் இருக்குமா யூஸ்வலா? லிம்ஸ்னா 4 லிம்ஸ் இருக்குமா யூஸ்வலா ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கு? ஸோ நம்மளோட பறவைக்கு பார்த்தோன்னா 4 லிம்ஸ் வந்து எனக்கு வந்து விங்ஸா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ தட் அது மூலமா அது பறக்கும். அண்ட் இன்னொரு 2 லிம்ப் இருக்கு பார்த்தியா, அது வந்து நடக்கிறதுக்கு காலா வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். ஓகே, ஆர்த்ரோபோடாவோட 5 ஃபீச்சர் எழுதுங்க. நான் சொல்றது மட்டும் எழுதுங்க. மெயினா ஆர்த்ரோபோடானாவே ஒவ்வொரு செக்மெண்டடா இருக்கும், ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் எனக்கு ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். இந்த காக்ரோச்லாம் பார்த்தோன்னா மேல ஒரு மாதிரி தகடு மாதிரி இருக்குமா? ஓகே, அதை நம்ம கைட்டின்னு சொல்வோம். சரியா? அண்ட் பாடி கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் ஈமோலிம்ப். ஓகே, ஸோ பிளட் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ள இருக்கும், அதான் நம்ம ஈமோலிம்ப்னு சொல்றோம். அண்ட் வெசல்ஸ் மூலமா எனக்கு பிளட் போவாது. ஸோ தட் இஸ் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேஷன் எப்படி? அண்ட் எக்ஸ்கிரீஷன் த்ரூ மால்ஃபீஜியன் டியூபிள்ஸ். 5 ஃபீச்சர் எழுதுங்க, தட் இஸ் எனஃப். சரியா? அண்ட் கடைசி இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் தான். ஸோ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூனா என்ன? மோர் தென் 1 டைப் ஆஃப் செல் எனக்கு ஒன்னா ஒரு யூனிட்டா வந்து ஒர்க் ஆகுதுன்னா அதை காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜைலம்ல ஜைலம் வெசல், ஜைலம் ட்ரக்கேட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு, ஆனால் ஒன்னா வேலை பார்க்குது. ஸோ திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஓகே, ஸ்கெலிட்டல் கனெக்டிவ் டிஷ்யூனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதான் நம்மளோட பாடியோட எண்டோஸ்கெலிட்டன். ஓகே, இது வந்து நம்மளோட பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். சரியா? ஓகே, அண்ட் நம்மளோட வேரியஸ் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ரிப்ஸ் வந்து லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி. ஓகே, எஸ். எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஜைலம் என்னென்ன? ஜைலம் ட்ரக்கேட்ஸ், ஜைலம் ஃபைபர்ஸ், ஜைலம் வெசல்ஸ் அண்ட் ஜைலம் பேரங்கைமா. ஓகே, ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோயமும் அதே மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே, ஸோ இந்த சாப்டர்ல இதுதான்டா இம்பார்ட்டன்ட், வேற எதுவும் இல்லை. வேற என்ன எக்ஸ்ட்ராவா பார்க்கணும் அப்படின்னா மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ்க்குள்ள வித்தியாசம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான்டா மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உன்னோட எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு. அண்ட் இதோட நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். அண்ட் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வச்சு தான் நம்ம பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு நான் ஓகே. ஸோ இதே மாதிரி அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா மேம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் பசங்களா. பை பாய்.